இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லாவில் வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் ஜென்ரல் நேச்சர் ஆஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒரு ஃபேம், அதாவது ஃபேம்னா ஒரு ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா இதில் டைரக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரே ஒரு பர்சன். ஸோ இந்த ஒரே பர்சனால் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஒர்க்கும் கரெக்டாக நடக்குதான்னு பார்க்க முடியாது. அண்ட் தென் பிஸ்னஸில் எவ்வளோ டர்ன் ஓவர் ஆகுது, அண்ட் தென் பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்கும், யாரையாவது மீட் பண்ணுற மாதிரி இருக்கும், அண்ட் தென் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், போய் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும், அண்ட் கஸ்டமர்ஸை நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா நமக்கு வந்து நிறையா டாஸ்க்ஸ் இருக்கும் டெய்லி. ஸோ இதை வந்து ஒரு பர்சன்ஸால் நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதனால ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து சேர்ந்து ஒரு ஃபேர்மை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு 3 members ஆர் 4 members, மேக்ஸிமம் 2 members இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மினிமம் 2 members இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். மினிமம் ஒரு 2 members அது இருக்கணும். 3 members இருக்கலாம், 4 members இருக்கலாம். இவங்களாம் ஜாயிண்டாக பண்ணு ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் பார்ப்பாங்க. ஒருத்தவங்க கேபிட்டல் வந்து, அதாவது கேஷ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வந்து ஃபேம் வந்து பார்த்துப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பிரிச்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து பிஸ்னஸும் நல்லா நடக்கும், அண்ட் தென் வந்து நமக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படின்றது என்ன அப்படின்றதையும் இப்போ பார்ட்னர்ஷிப்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். டெஃபினேஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப், பார்ட்னர், ஃபேம் அண்ட் அ ஃபேம் நேம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒரு பார்ட்னர்ஷிப்னா என்னன்னா, பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன் ஹூ ஹேவ் agreed to share the profits of business carried on by all or any of them acting for all. அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்னா என்னன்னா, ஒரு ஃபேம் இருக்குன்னா அந்த ஃபேமில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த 4 பேரில் எனி ஒரு பர்சன் வந்து இந்த 4 பேருக்காகவும் ஒர்க் பண்ணலாம். அந்த பேலன்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கேபிட்டல்னா ஒன்றுமே இல்லை, கேஷ். இல்லை அப்படின்னா அந்த 4 பேருமே ஒர்க் பண்ணலாம். இவங்க ஒர்க் பண்ணுறதுல இப்போ இந்த ஃபேமில் வர 1 lakh ப்ராஃபிட் இருக்குன்னா இந்த 4 பேருமே வந்து பிரிச்சுப்பாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் அப்படின்ற சொல்லுவோம். இந்த 1 lakh பிரிக்கிறதுக்கு என்ன ரேஷியோ, அதாவது யார் யாருக்கு எவ்வளோ பிரித்து கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம ஆஃப்டர்வர்ட்ஸ் பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன் ஹூ ஹாவ் அக்ரீட் டு ஷேர் தேர் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் carried by all or acting of any of one acting of them. ஸோ இதுதான் வந்து பார்ட்னர்ஷிப்போட டெஃபினேஷன். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபேம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமில் வர ப்ராஃபிட்ஸை அவங்க வந்து பிரிச்சுப்பாங்க. அந்த பிஸ்னஸை யார் கேரி பண்ணுவாங்க, எல்லாரும் இந்த 4 பேருமே கேரி பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ஒரே ஒரு பர்சன் அவங்க எல்லாத்துக்காகவும் கேரி பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்ட்னர்ஷிப்போட டெஃபினேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்னா யார் அப்படின்னா, அந்த 4 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள பார்ட்னர்னு சொல்லுவோம். இந்த ஃபேமை தான் ஃபேம்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபேம் நேம் வந்து நம்ம வந்து எப்படி வைக்கணும் அப்படின்றது எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். பர்சன் ஹூ ஹவ் என்டர் இன்டு பார்ட்னர்ஷிப் வித் ஒன் அனதர் கால்டு பார்ட்னர்ஸ், அதாவது இந்த 4 பேருமே வந்து பார்ட்னர்ஸ் என்டர் ஆகிருப்பாங்க. அதாவது 1 2 3 4 இவங்க 4 பேருமே வந்து பார்ட்னராக இருப்பாங்க. இவங்கள பார்ட்னர்னு சொல்லுவோம். இந்த ஃபேம் அந்த கலெக்டிவாக அந்த 4 பேர்த்தையும் சொல்கிறது தான் ஃபேம். அந்த நேம் அண்டர் விச் த பிஸ்னஸ் இஸ் கேரிட் அவுட் ஆன், இந்த பிஸ்னஸோட நேம் இருக்கும்ல, அதை இப்போ வந்து இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டைல்ஸ் கடையோட நேம் என்னவோ அதுதான் பார்ட்னர்ஷிப் ஃபேமோட நேம். ஸோ இப்போ வந்து டெஃபினேஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ எலமெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஒரு பார்ட்னர்ஷிப்பில் என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்ட்னர்ஷிப் இஸ் அன் அசோசியேஷன் ஆஃப் 2 or more person. அங்கே வந்து 2 பர்சன் கண்டிப்பாக இருக்கணும். ஒரே ஒரு பர்சன் பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்து பண்ண முடியாது. 1000 ரூபாயா? இந்த ஃபோன் எடுத்துக்கோ.
இப்போ வந்து எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பார்க்கலாம். எலமெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்ன இருக்கணும், அதாவது மேஜரான திங் என்னென்னா தேர் மஸ்ட் பி a 2 or more பர்சன். அதாவது ஒரே ஒரு பர்சனை வச்சு நம்மளால் பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண முடியாது. அங்கே வந்து 2 பர்சனோ இல்லை ஒரு 3 பர்சன், அதாவது 2 பர்சனுக்கு மேலே இருந்தால் தான் நம்மளால் பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து த பார்ட்னர்ஷிப் மஸ்ட் பி ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் என்டர்டு இன்டு பை ஆல் பர்சன் கன்சன்ட். இப்போ அங்கே எத்தனை பர்சன்ட் இருக்காங்களோ அவங்க எல்லாமே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. ஸோ அதை தான் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இந்த 4 பேருமே நம்ம இந்த பிஸ்னஸ் கேரி டவுன் பண்ணுறோம். அண்ட் தென் இதில் உள்ள ப்ராஃபிட்ஸை நாங்கள் 4 பேரும் இந்த ரேஷியோவில் பிரிச்சுப்போம். அண்ட் தென் வந்து எப்படி நம்ம இந்த பிஸ்னஸை கேரி பண்ணணும், இதில் யார் யார் எவ்வளோ கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாமே வந்து இதில் யார் யார் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்றதுக்கு அதை கொண்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. அதுதான் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் இஸ் ஆர்கனைஸ்டு டு கேரி சம் பிஸ்னஸ். அதே மாதிரி அங்கே ஒரு பிஸ்னஸ் நடக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம். அதே மாதிரி த அக்ரிமெண்ட் மஸ்ட் பி ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் பிஸ்னஸ். அதே மாதிரி அக்ரிமெண்ட் என்ன இருக்கும்னா ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது அந்த அக்ரிமெண்ட்டில் ப்ராஃபிட்ஸை வந்து 4 பேருமே ஷேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து த பிஸ்னஸ் மஸ்ட் பி கேரிட் பை ஆன். அதாவது யார் யார் ஆக்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் எப்படி பண்ணணும். அதாவது ஒரு பர்சன் எல்லாத்துக்காகவும் ஆக்ட் பண்ணுவாங்களா இல்லை 4 பர்சனுமே ஆக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத அந்த டீடில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இப்போ வந்து அசோசியேஷன் ஆஃப் 2 or more பர்சன். ஸோ முன்னாடி சொன்னதான் பார்ட்னர்ஷிப் இஸ் அசோசியேஷன் ஆஃப் 2 or more பர்சன். அகெயின் ஒன்லி 1 person recognized by a law can enter into an agreement of partnership. Therefore a firm, since it is not a person recognized in eyes of law, cannot be a partner. அதாவது ஒரே ஒரு பர்சனை வச்சு நம்ம வந்து கான்ட்ராக்ட் என்டர் பண்ண அக்ரிமெண்ட் போட்டு நம்ம பண்ணுறது பார்ட்னர்ஷிப்பான லா எடுத்துக்காது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அகைன் எ மைனர் cannot be a partner. அதாவது ஒரு மைனர்னால் யாருன்னா ஒரு 18 ஏஜ்க்கு கீழே இருக்கிறவங்க, 18 ஏஜுக்கு கம்மியாக இருக்கிறவங்கள தான் நம்ம மைனர்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் பார்ட்னராக இருக்க முடியாது. பட் வித் த கன்சென்ட் ஆஃப் த ஆல் பார்ட்னர்ஸ் மே பி அட்மிட்டட் டு த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப். அதாவது பெனிஃபிட் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப்னா இப்போ இந்த ஒரு 4 பர்சன் இருக்காங்க. இந்த 4 பர்சனில் ஒரு பர்சன் வந்து டைடு. இப்போது அந்த ஒரு பர்சனோட சன்னோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15. இப்போது அந்த பேலன்ஸ் இருக்கிற ஒரு 3 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 15க்கு வந்து ஸ்டடீஸ் அண்ட் இன்னும் நிறையா எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும். இனிமேல் தான் உங்களுக்கு வந்து காலேஜ் சேர்க்கணும் இந்த மாதிரி. ஸோ நிறையா இருக்கிறதுனால இந்த ஃபேர்மில் வந்து இந்த மைனரை பெனிஃபிஷியலாக வந்து அட்மிட் பண்ணுவாங்க. அதாவது இவங்க 3 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. வர ப்ராஃபிட்டில் அந்த 4th மெம்பரோட ஒரு ப்ராஃபிட் ஷேரை அந்த அவங்களோட சன்னுக்கு கொடுப்பாங்க. இது வந்து அக்செப்டபிள். நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு பார்ட்னராக நம்மளால் ஆக்ட் பண்ண வைக்க முடியாது. பட் அவருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா நம்ம ஏதாவது ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ அதை வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், அட்மிட்டட் டு த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மே பி அப்சர்வ்டு தட் த பார்ட்னர்ஷிப் மஸ்ட் பி ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 or more பர்சன். அதாவது ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு தான் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் என்டர் பண்ணுவோம். இப்போ எத்தனை பர்சன் இருக்காங்க, 4 பர்சன் இருக்காங்கன்னா அதாவது 4 பேருமே ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அக்ரிமெண்ட். திஸ் மஸ்ட் பி அக்ரிமெண்ட் என்டர்ட் இன்டு பை ஆல் பர்சன் கன்சர்ன்ட். 4 பேருமே வந்து கன்சர்ன், அதாவது அக்செப்ட் பண்ணுவோம் இந்த அக்ரிமெண்ட்டை. திஸ் எலமெண்ட் ரிலேட்ஸ் டு வாலண்டரி கான்ட்ராக்சுவல் நேச்சர் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இந்த கான்ட்ராக்ட் போடுறது தான் வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து an agreement from which relationship of partnership arise may express. It may be also implied from act done by partners and from consisting course of conduct being followed, showing mutual understanding between them. It may be oral or writing. அதே மாதிரி என்ன சொல்கிறது, இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் ஒரு சிலது நிறைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒரு சில டைம் வந்து ஓரலாக கூட அவங்க வந்து ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஸோ அதான் சொல்கிறாங்க, அங்கே வந்து அக்ரிமெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை வந்து பர்சன்ஸ் எல்லாமே கன்சர்ன் பண்ணி அவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ். இன் த கண்டெக்ஸ்ட் we will consider 2 propositions. First, there must be a exist of business. அங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கணும். ஃபார் பர்பஸ் ஆஃப் டேர்ம் ஆஃப் பிஸ்னஸ் இன்க்ளூட் ட்ரேட், ஆக்குபேஷன், ப்ரொஃபஷன். இப்போது நம்ம வந்து சிஏ படிச்சுட்டு இருக்கோம். இப்போ சிஏ படித்து முடித்த உடனே ஒரு 4 மெம்பர்ஸ் சிஏ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபேர்மை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வந்து டைரக்ட் டேக்ஸ், அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க, ஐடி ஃபைல் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து பிஸ்னஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து பிரித்து ஒவ்வொரு டேர்மாக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபேர்மில்
எல்லாருமே ஒரே பர்சனால் பண்ண முடியாது. ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த ஃபேமில் என்ன வேணாலும் பண்ணலாம். ட்ரேட் பண்ணலாம். ஆக்குபேஷன், ப்ரொஃபஷன்னா நமக்கு வந்து சிஏல வரும். ட்ரேட் அப்படின்றது வந்து இப்போ டைல்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு, டைல்ஸ் ஷோரூம் வச்சுருக்காங்கன்னா ஒரு 4 பேர் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அ ட்ரேடில் வரும். ஆக்குபேஷனும் அதே மாதிரி தான். ட்ரேட், ஆக்குபேஷன் எல்லாமே ஒன்று தான். ப்ரொஃபஷன்றது வந்து இப்போ டாக்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போட்டு அதில் ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் டாக்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி பண்ணுறாங்கன்னா அதுவும் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம், அக்ரிமெண்ட் போட்டு. நெக்ஸ்ட் வந்து அக்ரிமெண்ட் டு ஷேர் ப்ராஃபிட்ஸ். அங்கே வந்து கண்டிப்பாக ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து அக்ரிமெண்ட்டில் போட்டே ஆகணும். அதாவது யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் அங்கே சொல்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கோ ஓனர்ஸ் ஹூ ஷேர் அமாங்ஸ் தெம்செல்ஃப் the rent divided from a piece of land are not partners because there does not exist any business. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஹவுஸ் இருக்கு. இந்த ஹவுஸ் வந்து ஒரு 4 வீடு இருக்கு. அந்த 4 வீடுக்கும் மந்த்லி வந்து நமக்கு ஒரு 20,000 வந்து ரெண்ட் வருது. பிரதர்ஸ் வந்து ஒரு 2 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த 20,000 இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து நம்ம லேண்டை வந்து ஜஸ்ட் ரெண்ட் விட்டு தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். இது பார்ட்னர்ஷிப் ஃபேம் கிடையாது. பார்ட்னர்ஷிப் ஃபேம்னாலே ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். அண்ட் தென் வந்து முக்கியமாக ட்ரேட் இருக்கணும். ட்ரேட் ஆர் ப்ரொஃபஷன். இங்கே எந்த ஒரு ட்ரேடும் நடக்கல, ப்ரொஃபஷனும் நடக்கல. ஸோ அதனால் இங்கே வந்து இதை வந்து ப்ராஃபிட்ஸ், அதாவது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்னு நம்ம எடுத்துக்க மாட்டோம். இங்கே வந்து நமக்கு ப்ராஃபிட் வரல, அதை நம்ம பிரிச்சுக்கல. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து no charitable institution or club may be floated into partnership. A joint stock company may however be floated for non-economic purposes. அதாவது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து நம்ம வந்து நான் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், அதாவது ட்ரஸ்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்காக பார்ட்னர்ஷிப் வந்து நம்மளால் அக்ரிமெண்ட் போட்டு கிரியேட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். எக்ஸ் அண்ட் ஒய் பை சர்டைன் bales of cotton which they agree to sell to their joint account and share the profits equally. In the circumstances, X and Y are partners in respect of such a cotton business. அதாவது இந்த காட்டன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்ட்னர்ஸ். ஏன்னா அவங்க வந்து அக்ரிமெண்ட் என்ன போட்டிருக்காங்க, காட்டனை நம்ம சேல் பண்ணுறதுனாலே நமக்கு வந்து ட்ரேட் வந்து வந்துருச்சு. ஸோ ட்ரேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அண்ட் தென் அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ இட் இஸ் அ பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா? ஸோ அக்ரிமெண்ட்டில் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இருக்கணும். அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸும் நமக்கு ட்ரேட் மூலமாகவோ இல்லை ப்ரொஃபஷன் மூலமாகவோ வந்திருந்தால் மட்டும்தான் நம்ம பார்ட்னர்ஷிப்னு எடுத்துப்போம். இங்கேயும் நமக்கு ப்ராஃபிட் வரும். ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து நமக்கு ப்ராஃபிட் வரும். அதை அங்கே இருக்கிற பர்சன்ஸ் பிரிச்சுக்கிறத நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். அதாவது ஒரு பர்சன் அந்த பிஸ்னஸை கேரி பண்ணுறாங்களா இல்லை எல்லா பர்சனும் கேரி பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கணும். The business must be carried on by all partners or any one or more of the partners acting for all. This is a cardinal principle of partnership law. அதாவது இங்கே ஒரு லா இருக்குது. என்ன அப்படின்னா, in other words, there should be a binding contract of mutual agency between the partners. அதாவது நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம்னு சொன்னோம்ல, அந்த அக்ரிமெண்ட்லேயே வந்து பார்ட்னர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, நான் வந்து வெறும் கேஷ் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், எனக்கு டைம் இல்லை, நீங்கள் சேல் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மியூச்சுவலாக அக்ரிமெண்ட் போட்டு வந்திருப்போம். ஸோ யார் வேணாலும் ஆக்ட் பண்ணலாம். இல்லை 4 பேருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நமக்கு நிறையா ப்ராஃபிட் வரணும், நம்ம 4 பேருமே ஒர்க் பண்ணலான்னு அவங்க ஒர்க் பண்ணலாம். இட்ஸ் வந்து பார்ட்னரோட விஷ். ஆனால் அதை அக்ரிமெண்ட் அப்போ சொல்லியிருக்கணும். An act of one partner is a course of business of a firm. In the fact, an act of all partners, அதாவது ஒரு பார்ட்னர் பண்ணுற ஆக்ட் வந்து அந்த ஹோல் ஃபேமையே வந்து பைண்ட் பண்ணணும்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் ஃபேம் இருக்குது அப்படின்னா, ஒரு 4 டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இதில் ஒரு டாக்டர் பண்ணுற ஃபால்ட் வந்து இந்த ஃபேம் அண்ட் அந்த 4 டாக்டர்ஸ்க்குமே வந்து ஃபால்ட் ஆகும். ஸோ இவங்க எல்லாமே லைபிள் அந்த ஆக்டுக்கு. இப்போ அந்த டாக்டர் வந்து ஒரு ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 4 பேரும் இல்லாமல் இந்த பேலன்ஸ் இருக்கிற 3 மெம்பர்ஸ், 3 டாக்டர்ஸு அண்ட் தென் இந்த ஃபேம் டோட்டலாகவே வந்து லைபிள். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ஆக்ட் ஆஃப் ஒன் பார்ட்னர் இன் அ கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் அ ஃபேம் இன்ஃபேக்ட் ஆக்ட் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ். ஒரு டாக்டர் பண்ணுற ஒர்க் வந்து எல்லாமே பைண்ட் ஆவாங்க. Each partner carrying on a business is a principal as well as agent.
ஸோ இங்கே எதனாலன்னா இங்கே வந்து கேரி பண்ணுறவங்க வந்து பிரின்சிபல் அஸ் வெல் அஸ் ஏஜென்ட். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் 4 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு, 1 2 3 4 அப்படின்னு. இப்போது இவங்க வந்து 4க்கு பிரின்சிபல், அதாவது இங்கே வந்து பிரின்சிபல் 3 2 1, அதாவது இங்கே யார் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. இங்கே யார் ஏஜென்ட்னு பார்த்தீங்கன்னா திருப்பி 4 3 2 1. அதாவது இந்த பார்ட்னர்ஸ்குள்ளேயே ஒரு சர்க்கிள் இருக்கும். அவங்க வந்து பிரின்சிபலாகவும் ஆக்ட் பண்ணுவாங்க, ஏஜென்ட்டாகவும் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் எல்லாருமே லைபிள்னு சொல்கிறோம். ஸோ அக்ரிமெண்ட்டே அப்படி தான் நம்ம போடுவோம். அதாவது ஒரு பர்சன் பிரின்சிபலாக இருக்கும்போது ஒரு பர்சன் ஏஜென்ட்டாக இருப்பாங்க, அந்த பர்சனல் பிரின்சிபலாக இருக்கும்போது அந்த ஆப்போசிட் பர்சன் ஏஜென்ட்டாக இருப்பாங்க. எல்லாருமே பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ யார் இப்போ ஒன் ஃபால்ட் பண்ணா அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற 3 பேருமே வந்து லைபிள். ஸோ இதை தான் வந்து இங்கே வந்து பார்ட்னர்ஷிப்பில் சொல்கிறாங்க. If he is a agent is so far can bind other partners by his act, he is a principal to the extent to is bound to act for other partners. அதாவது அவன் வந்து ஏஜென்ட்டாகவும் இருக்கலாம், அதே மாதிரி அவன் வந்து பார்ட்னராகவும் இருக்கலாம். ஸோ அதை தாங்க சொல்கிறாங்க. It may be noted that the true test of partnership is a mutual agency rather than sharing of profits. If the elements of mutual agency is absent, then there will be a no partnership. அதே மாதிரி நம்ம ஷேரிங் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பை மட்டும்தான் பார்ப்போமானா இல்லை, அங்கே ஒரு மியூச்சுவல் ஏஜென்சி கண்டிப்பாக இருக்கணும். மியூச்சுவல் ஏஜென்சினா என்னன்னு இப்போ பார்க்கலாம். கேடி கமாத் அண்ட் கோ, அதாவது ஒரு கம்பெனி இருக்காங்க, அதாவது கேடி கமாத் அண்ட் கோ அப்படின்ற ஒரு இது. த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ஹெல்ட் தட் two essential conditions to be satisfied that are there should be an agreement of sharing profit as well as losses of the business. அதே மாதிரி எந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கோ அதே மாதிரி அவங்க லாஸஸையும் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து the business must be carried on by all or any of them acting for all within the meaning of the definition of partnership under section 4. அதாவது செக்ஷன் 4ல் சொல்லியிருக்கிற பார்ட்னர்ஷிப்போட மீனிங்குள்ளே தான் அவங்க வந்து நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரெண்டும் நடந்தால் தான் மியூச்சுவல் ஏஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து வெறும் நம்ம ப்ராஃபிட்டை மட்டும் ஷேர் பண்ணிக்க கூடாது, பிஸ்னஸ்லேருந்து வர லாஸையும் அந்த 4% தான் ஷேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து மீனிங் அண்ட் டெஃபினேஷன், அதாவது அவங்க செக்ஷன் 4ல் சொல்லியிருக்கிற பார்ட்னர்ஷிப் மூலமாக தான் அவங்க கேரிட் பை ஆலா இல்லை ஆக்டிங் ஆன் பிகாஃப் ஆஃப் ஆலா அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும். The fact that the exclusive power and control by agreement of party is vestedனா நம்ம வந்து கண்ட்ரோல் கொடுக்கறது, அதான் வந்து சொல்கிறது. வெஸ்டட் அப்படின்னாலே கண்ட்ரோல் தர்றது. இஸ் ஒன் பர்சன் is vested in one partner or the further circumstances that only one partner can operate the bank account or borrow on behalf of the firm is not a destructive theory of the partnership provided in the two essential condition. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அந்த ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, 2 3 4, இதில் 4 மட்டும்தான் வந்து பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அண்டு பாரோ எவ்வளோ வேணும் அப்படின்னு வாங்குறது எல்லா டிசிஷனும் 4 எடுத்து இவங்க எல்லாருக்கும் பிகாஃப் ஆஃபாக அமௌண்ட் வாங்குறதோ இல்லை பாரோ பண்ணுறதோ எல்லாமே இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம அக்ரிமெண்ட்டில் போடுறதும் பார்ட்னர்ஷிப்பில் ரைட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இது வந்து நாட் அ டிஸ்ட்ராக்டிவ், அதாவது இது வந்து பண்ணக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லலை பார்ட்னர்ஷிப்பில். ஸோ த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இஸ் ஆல்சோ நோட் அஸ் பார்ட்னர்ஷிப் டீட். இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம டீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்றத இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அக்ரிமெண்ட்னா என்ன, அண்ட் தென் வந்து பார்ட்னர்ஸ்னால் யார், எப்படி நம்ம வந்து பிஸ்னஸ் கேரி பண்ணணும், அண்ட் தென் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோனா என்ன. ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போது ட்ரூ டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது ட்ரூ டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். மோட் ஆஃப் டிட்டர்மைனிங் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது உங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கணும். இன் அ டிட்டர்மினேஷன் வெதர் த குரூப் ஆஃப் பர்சன் is or not a firm or whether a person is or not a partnership firm, regard shall have a real relationship between parties as shown in the relevant facts together. அதாவது டு டிட்டர்மைன் த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஷிப், அதாவது அந்த 4 மெம்பர்ஸ் 4 மெம்பர்ஸ்குள்ளே பார்ட்னர்ஷிப் இருக்குன்றதை எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, தேர் வாஸ் அன் அக்ரிமெண்ட், மெயினாக அங்கே ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்ற மாதிரி
அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் அந்த டீடில். நெக்ஸ்ட் வந்து த பிஸ்னஸ் வாஸ் கேரிட் பை அன் ஆலா இல்லை எனி ஒன்னா அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த டீடில். ஸோ இதெல்லாம் இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அந்த டீடை வச்சு தான். ஸோ அக்ரிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் இஸ் கிரியேட்டட் பை அ அக்ரிமெண்ட் நாட் பை அ ஸ்டேட்டஸ். அதாவது ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணால் பார்ட்னர்ஷிப் கிடையாது. அந்த 4 மெம்பர்ஸும் அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 4 பேர் சேர்ந்தாலே நமக்கு வந்து, அதாவது ஸ்டேட்டஸில் நமக்கு பார்ட்னர்ஷிப் வர்றது கிடையாது, அக்ரிமெண்ட் போட்டால் தான் நமக்கு வந்து பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். த ரிலேஷன்ஷிப் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அரைசஸ் ஃப்ரம் த கான்ட்ராக்ட் நாட் ஃப்ரம் த ஸ்டேட்டஸ். அதாவது அக்ரிமெண்ட் அண்ட் தென் கான்ட்ராக்ட். அக்ரிமெண்ட் எப்போ கான்ட்ராக்ட் ஆகும்னா லா என்ஃபோர்ஸேபிள் பை, அதாவது அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸேபிள் பை லா ஆனால் தான் நமக்கு வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த பார்ட்டிஸ் கூட ஒரு கான்ட்ராக்ட் இருந்தால் தான் வந்து அதை பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இன் அ பர்டிகுலர் மெம்பர் ஆஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி கேரிங் எ பிஸ்னஸ் such as Burmese Buddhist husband and wife carrying on his business as a such are not a partnership of a business. அதாவது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹிந்துஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பிஸ்னஸ் ஃபேம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. அதாவது ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலினா, இப்போ ஒரு அன்டிவைடட் ஃபேமிலினால என்னென்னா ஃபாதர் மதர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே சன்ஸ், அந்த சன்ஸ்க்கு கீழே அவங்களோட சன்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறத நம்ம பார்ட்னர்ஷிப்னு சொல்ல மாட்டோம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, அதாவது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியோ இல்லைனா பர்மீஸ் புத்திஸ்ட், அதாவது ஒரு புத்திஸ்ட் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறத நம்ம பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டோம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அக்ரிமெண்ட் இருக்கணும், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்கணும், அண்ட் தென் வந்து கேரிட் பை அன் ஆலாக இருக்கணும். அதே மாதிரி அக்ரிமெண்ட்டில் வந்து ஸ்டேட்டஸால் நமக்கு வந்து பார்ட்னர்ஷிப் ஆகாது, அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்டும் இருந்தால் தான் நமக்கு வந்து பார்ட்னர்ஷிப் இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் குரூப்பாக சேர்ந்து பண்ணால் அதை பார்ட்னர்ஷிப்னு சொல்ல மாட்டோம். அந்த 4 மெம்பர்ஸுமே ஒரே ஃபேமிலியாக இருந்தாலும் இல்லை, அந்த 4 மெம்பர்ஸ் ஒரே ஃபேமிலியாக இருந்தாலும் அக்ரிமெண்ட் போட்டு பண்ணால் இட் இஸ் அ வேலிட். அதே மாதிரி அவங்க ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் அவங்க வந்து பிஸ்னஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் அவங்கள எடுத்துக்க முடியாது. இப்போ ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இட்ஸ் அ பார்ட்னர்ஷிப். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுனாலேயே அது வந்து பார்ட்னர்ஷிப் கிடையாது. அவங்க அக்ரிமெண்ட் போட்டு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணியிருந்தா இட் இஸ் அ பார்ட்னர்ஷிப். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் த sharing of profit or gross return arising from the property by a person holding a joint or common interest of the property does not make the persons partners. அதான் நம்ம முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். ஒரு வீட்டிலேருந்து வர இன்கம்மை நம்ம வந்து ரிட்டர்ன்ஸை நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக நம்ம எடுத்துக்க முடியாது. The receipt by a person of share of profit of a business or payment of contingent upon the earning of profits or varying the profits earned by the business. அதாவது பிஸ்னஸ்லேருந்து வர ப்ராஃபிட்டை தான் நம்ம வந்து பிரித்து கொடுக்க முடியும். ஸோ பிஸ்னஸ்லேருந்து வர ப்ராஃபிட்டை தான் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும் பார்ட்னர்ஸ்குள்ளே. does not itself make him a partner with the person carrying on the business in the particular receipt of share or payment by lending money to a person engaged in a business. அதாவது ஒரு லெண்டர் ஆஃப் அ மணி, அதாவது கடன் கொடுக்குறவங்களதுலேருந்து வர இன்கம்மை நம்ம வந்து பிரித்து நம்ம வந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அண்ட் தென் வந்து பை அ சர்வன்ட் ஆர் ஏஜென்ட்ஸ் ரெமுனரேஷன். அதாவது சர்வன்ட் ஆர் ஏஜென்ட் அப்படின்னா நம்மளோட கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ரெமுனரேஷன் கொடுக்குறோம். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து இவங்கெல்லாம் வந்து நம்ம பார்ட்னர்ஸ்னு சொல்லிக்க மாட்டோம். அதாவது நம்ம சர்வெண்ட், அதாவது நம்ம கீழே ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்து நம்ம ரெமுனரேஷன் கொடுக்கறத நம்ம வந்து அவங்கள வந்து பார்ட்னர்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி பை எ விடோ ஆர் சைல்டு ஆஃப் அ டிசீஸ்டு பார்ட்னர் ஆர் அஸ் அ ஆன்யூட்டி. அதாவது இப்போ வந்து விடோ இருக்காங்க, அதாவது இப்போ அந்த 4 மெம்பர்ஸில் ஒரு பர்சன் வந்து இறந்துட்டாங்க, டெட் ஆகிட்டாங்கன்னா அவங்களோட ஃபேமிலியோட நீட்ஸ்க்காக நம்ம ஒரு ஆன்யூட்டி மாதிரி கொடுக்குறோம், இயர்லி கொடுக்குறோம். அதனால் அதையும் நம்ம வந்து
டஸ் நாட் மேக் ஹிம் அ பார்ட்னர். அதாவது அந்த டிசீஸ்டு பார்ட்னரை வந்து நம்ம வந்து டிசீஸ்டு பார்ட்னர்னா அஃபெக்டட் பர்சன். அதாவது இங்கே வந்து ஃபோர்த், அதாவது எக்ஸ் அப்படின்ற மெம்பர் வந்து இறந்துட்டாங்க. இந்த எக்ஸோட ஒய்ஃபை தான் வந்து நம்ம டிசீஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களை வந்து நம்ம பார்ட்னராக கன்சிடர் பண்ண முடியாது. பை எ ப்ரீவியஸ் ஓனர் ஆர் பார்ட் ஆஃப் ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ் அஸ் கன்சிடரேஷன் ஃபார் அ சேல் ஆஃப் குட்வில் ஆர் தேர் ஷேர் தேர் ஆஃப் does not itself make receive a partner with the person carrying on the business. அதாவது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி அங்கே ஒரு ஃபேம் இருக்குது. இப்போது எக்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஃபேம் இருக்குது. இப்போ ஒரு 4 மெம்பர்ஸ் ABCD இவங்க வந்து இந்த பிஸ்னஸை வந்து அக்வயர் பண்ணுறாங்க, பார்ட்னர்ஷிப் என்டர் பண்ணி. இப்போ இந்த எக்ஸ் வந்து சேல் பண்ணிடுறாங்க. என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்கன்னா, எனக்கு ஒரு ப்ராஃபிட், அதாவது ரெண்ட் மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ப்ரீவியஸ் ஓனர் பார்ட் ஆஃப் ஓனர் பிஸ்னஸ் கன்சிடரேஷன் ஃபார் சேல் ஆஃப் குட்வில். அதாவது அந்த சேல், அதாவது இந்த இடத்த வந்து விட்டு கொடுக்குறாங்க. குட்வில்னாலே அது இப்போ வந்து ஒரு குட் ஏர்னிங் ஸ்கில். இப்போ வந்து சரவணா ஸ்டோர் இருக்கு. சரவணா ஸ்டோர்ஸ்க்கு பீப்புள்ஸ் ஏன் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட குட்வில், அங்கே ப்ராடக்ட்ஸ் நல்லாயிருக்கும், அண்ட் தென் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும், நெக்ஸ்ட் வந்து காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே அவங்க வந்து சர்வ் பண்ணுறதுனால ஒரு குட்வில் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த குட்வில்லை விட்டு கொடுக்கறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், நியூ மெம்பர்ஸ்ட்டு இந்த மாதிரி குட்வில் என்னோடய ஃபேமுக்கு இருக்குது, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், எனக்கு அதுலேருந்து ஒரு ஷேர் தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத வந்து இந்த பர்சனை நம்ம பார்ட்னராக எடுத்துக்க மாட்டோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டில் யாரெல்லாம் நம்ம பார்ட்னராக எடுத்துக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து லெண்டர் ஆஃப் மணி, அதாவது நமக்கு யாரும் கடன் கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள பார்ட்னராக எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி சர்வெண்ட்டோ ஏஜென்ட்டோ, அதாவது நம்மள்ட்ட ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. இப்போ பார்ட்னர்ஷிப்னா அதில் வந்து ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அந்த ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம சேலரி கொடுப்போம், அவங்களையும் நம்ம வந்து பார்ட்னராக எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி டிசீஸ்டு பார்ட்னர், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதாவது நம்மளோட ஃபேம், அதாவது வேற ஒருத்தவங்களோட ஃபேமை நம்ம வாங்குறதுனால அவங்களோட குட்வில்லை வந்து விட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஷேர் நம்ம கொடுக்கும்போது அந்த ஷேர் வாங்குற பர்சனை, ஓனரை வந்து நம்ம வந்து பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டோம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜென்சி. ஏஜென்சி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஏஜென்சி விச் இஸ் அ கார்டியல் பிரின்சிபல் ஆஃப் பார்ட்னர்ஷிப் லா. அதான் நம்ம முன்னாடியே சொன்னேன், 1 2 3 4 அப்படின்னு இருந்தாங்கன்னா இவங்க பிரின்சிபல்னா ஏஜென்ட் வந்து 4 3 2 1 எல்லாமே வந்து பிரின்சிபலாகவும் ஆக்ட் பண்ணுவாங்க, அதே டைம் ஏஜென்ட்டாகவும் ஆக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தான் வந்து cardinal principle of partnership law அப்படின்னு சொல்லுவோம். It's a very much helpful for reaching the conclusion is regard each partner carrying on a business is the principal. அதாவது பிரின்சிபலாகவும் இருப்பாங்க, அவங்களே ஏஜென்ட்டாகவும் இருப்பாங்க, as well as agent of other partners. ஸோ the act of one partner, அதாவது ஒரு பார்ட்னர் பண்ணுற மிஸ்டேக்கு இன்னொரு பார்ட்னர் லைபிள் ஆவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து 1 ஃபால்ட் பண்ணானா 4 வந்து லைபிள் ஆவாங்க, இங்கே 1 ஃபால்ட் பண்ணானா 4 வந்து லைபிள் ஆவாங்க. எல்லாமே வந்து ஈச் அதர் பைண்டிங்காக இருப்பாங்க. ஸோ அதான் பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு ரிஸ்க். இப்போ வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். சந்திராஜன் தாஸ் குப்தா விசஸ் தஸ்ரயான் முர்சமுல், சுப்ரீம் கோர்ட். அதாவது ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு. சந்திராஜன் தாஸ்குப்தா விசஸ் தஸ்ரியான் முர்சமுல். இன்ன சந்திராஜன் தாஸ்குப்தா விசஸ் Dasrian Musramul following factors weighted upon the Supreme Court to reach the conclusion that there is no partnership between the parties. The parties have not retained any record of term of condition of a partnership. Partnership business has maintained no accounts of its own which would be opened in inspection by both parties. No account of partnership was opened with the bank. No account of partnership was opened with the bank. No writing intimation was conveyed to the Deputy Director of Procurement with respect to newly created partnership. அதாவது எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பார்ட்டி கிட்ட எந்த ரெக்கார்டுமே இல்லை, அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு 2 பர்சன் இருக்காங்க, அண்ட் தென் வந்து அவங்கள்ட்ட எந்த ஒரு அக்கௌண்ட்ஸுமே மெயின்டைன் பண்ணல. அதாவது நம்ம எவ்வளோ கேஷ் பே பண்ணுறோம், அண்ட் தென் நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வருது, எதையுமே அவங்க மெயின்டைன் பண்ணல. செப்பரேட்டாக பார்ட்னர்ஷிப்க்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட அவங்கள்ட்ட இல்லை. நோ ரிட்டன் இன்டிமேஷன், அதாவது ஒரு ரிட்டன் இன்டிமேஷன் யாருக்கு கொடுக்கலன்னா டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு நியூலி கிரியேட்டட் பார்ட்னர்ஷிப். அதாவது நாங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்
கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு யாருக்கு நம்ம லெட்டர் கொடுக்கணும், டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும். பட் அந்த ஒரு லெட்டர் கூட கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து இது ஒரு பார்ட்னர்ஷிப்பே கிடையாது அப்படின்றாங்க. இங்கே வந்து ஒரு மியூச்சுவல் ஏஜென்சியே இல்லை. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, நோ பார்ட்னர்ஷிப் பிட்வீன் த பார்ட்டிஸ். இப்போ வந்து பார்ட்னர்ஷிப், அதாவது பார்ட்னர்ஷிப் டிஸ்டிங்யூஸ்டு ஃப்ரம் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனுக்கும் பார்ட்னர்ஷிப்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் வித் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனினா என்ன, பார்ட்னர்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கம்பெனிக்கும் பார்ட்னர்ஷிப்க்கும், அதாவது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிக்கும் பார்ட்னர்ஷிப்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். Partnership is not a legal entity. It has no legal personality distinct from its personality from the constitution of members. அதாவது இதுக்கு ஒரு லீகல் என்டிட்டிலாம் கிடையாது. லீகல் என்டிட்டினா அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேம் அப்படின்றது வந்து செப்பரேட் என்டிட்டி அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். இதில் உள்ள அந்த 4 மெம்பர் தான் இதோட இந்த ஃபேம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். அதாவது இந்த பர்சன்ஸ் தான் நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபேம்னு நம்ம பார்ப்போம். அதே ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியில் இந்த கம்பெனி செப்பரேட் பர்சன், ஓனர் செப்பரேட் பர்சன். இதுதான் வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி. அதாவது பார்ட்னர்ஷிப்பில் நோ லீகல் என்டிட்டி, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியில் செப்பரேட் லீகல் என்டிட்டி. இங்கே என்ன கேஸ் ஸ்டடி இருக்குன்னா, சாலமன் வெர்சஸ் சாலமன். இந்த கேஸ் ஸ்டடி வந்து நான் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏஜென்சி. ஏஜென்சி அப்படின்றது இன் அ ஃபர்ம் எவ்ரி பார்ட்னர் இஸ் அ ஏஜென்ட் ஆஃப் த அதர் பார்ட்னர்ஸ் அஸ் வெல் அஸ் த ஃபர்ம். அதாவது ஃபேமுக்கும் அவர் ஏஜென்ட் தான், அதர் பார்ட்னர்ஸ்க்கும் அவர் ஏஜென்ட் தான். இங்கே கம்பெனியில் இன் அ கம்பெனி மெம்பர் இஸ், அதாவது இந்த மெம்பர் வந்து நாட் அ ஏஜென்சி டு அதர் மெம்பர்ஸ் ஆர் ஆஃப் த கம்பெனி. இஸ் ஆக்ஷன் டு நாட் பைண்ட் எய்தர். அதாவது இப்போ இந்த மெம்பர் பண்ணுற ஆக்ட் வந்து கம்பெனியை அஃபெக்ட் பண்ணாது, அதர் மெம்பர்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் இங்கே இப்போ 4 வந்து ஃபால்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் மெம்பர், செகண்ட் மெம்பர், தேர்ட் மெம்பர் அண்ட் தென் ஃபர்ம் டோட்டலாக வந்து லைபிள். அதுதான் வந்து ஏஜென்சியில் வந்து நமக்கு வந்து இதாகும், பார்ட்னர்ஷிப்பில் வந்து அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட்ஸ் மஸ்ட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த பார்ட்னர்ஸ் அக்கார்டிங் டு பார்ட்னர்ஷிப் டீடு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 அந்த 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. 1க்கு வந்து 4%, 2க்கு வந்து 3%, 4க்கு வந்து 2%, சாரி 3க்கு வந்து 2%, 4க்கு வந்து 1%. இப்போ இந்த ரேஷியோவில் நீங்கள் எனக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு டீலில் நம்ம வந்து என்டர் பண்ணியிருந்தோம்னா அந்த ரேஷியோவில் தான் கொடுக்கணும். இந்த ரேஷியோ எப்படி நம்ம கொடுக்குறோன்னா, நம்ம டீலில் என்ன ரேஷியோ வேணாலும் கொடுக்கலாம். அதாவது கேபிட்டல் யார் அதிகமாக போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து அதிக பர்சன்டேஜும், யார் கேபிட்டல் ரொம்ப கம்மியாக போடுறாங்களோ அவங்களுக்கு கம்மி பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்கேஸ் டீலில் எதுவுமே சொல்லலைன்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் நம்ம வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கணும். இங்கே வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியில் there is no such a compulsion to distribute profits among to its member. Some portion of profits are generally not the entire profit become destructible among the shareholders only when dividends are declared. அதாவது இங்கே நம்ம ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியில் ப்ராஃபிட் எல்லாத்தையுமே வந்து மெம்பர்ஸ்க்கு தரணும்னு அவசியம் இல்லை. எப்போவாது வந்து நம்ம ப்ராஃபிட்ஸை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டாக வேணால் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் லைபிலிட்டி. அதாவது லைபிலிட்டி எவ்வளோ இருக்கும் பார்ட்னர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் அ பார்ட்னர்ஷிப் firm the liability of the partner is unlimited. அதாவது ஒரு பார்ட்னரோட லைபிலிட்டி வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 4th மெம்பர் வந்து ஃபால்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs வந்து நம்ம ஃபேர்மில் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே பேலன்ஸ் இருக்கிற ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபேர்ம் இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த டெப்டை வந்து ரீபே பண்ணணும். ஸோ இதுதான் எக்ஸ்டென்ட் ஆஃப் லைபிலிட்டி. அதாவது அந்த பார்ட்னர்ஸ்க்கு வந்து அன்லிமிட்டட் லைபிலிட்டி இருக்கா. அதாவது அந்த 4 வந்து எங்களுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை, அவன் திருடிட்டு ஓடிட்டான், நம்மளால் இங்கே வந்து ரீபே பண்ணாமல் இருக்க முடியாது. நம்ம யாராவது ஒருத்தவங்க ஃபால்ட் பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற பர்சனும் அன்ஃபர்ம் சேர்ந்து பேலன்ஸ், அதாவது அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும். This means that each partner is liable for the debt of a firm incurred in course of business of the firm. Of this debts can be recovered from his private property. If the joint estate is insufficient, meet them wholly. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த அமௌண்ட்டை வந்து யார்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணலாம், நம்மளால் இந்த 4 கிட்ட இருந்து வேணால் ரெக்கவர் பண்ண முடியும். அவன்கிட்ட இருந்து நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியலன்னா அவரோட ப்ராப்பர்ட்டியிலேருந்து வேணால் நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஏதாவது ஹவுஸ்,
இல்லை வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதுலேருந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த 10 lakhs வந்து நம்ம ரீபே பண்ணி தான் ஆகணும். ஈவன் தோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நம்மளால 6 lakh தான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம அந்த 6 lakh மட்டும் பே பண்ணலாமான்னா முடியாது. நம்ம 10 lakh பே பண்ணி ஆகணும். அந்த 4 lakh யார் பியர் பண்ணணும்னா திருப்பி இந்த ஃபேம் அண்ட் தென் வந்து பார்ட்னர்ஸ் தான் வந்து பியர் பண்ணணும். இங்கே ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியில் பார்க்கலாம். இன் அ கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் the liability of the shareholder is limited to the extent of amount if unpaid on his shares, but in case of guarantee company the liability of limited to the amount for which he has agreed to liable. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியில் நமக்கு இவ்வளோலாம் இல்லை. இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு 10 rupeesக்கு ஒரு ஷேர் வாங்குறாங்கன்னா அந்த பர்சன் வெறும் ஒரு 6 rupees பே பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற 4 rupees மட்டும்தான் அவங்க பே பண்ணுறதுக்கு லைபிள் இருக்குது. இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 15 rupees லைபிள் இருக்குன்னா அவங்க இந்த 15 rupees பே பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அவங்களோட எக்ஸ்டென்ட் ஒரு ஷேருக்கு 10 ரூபா வாங்கியிருக்காங்க, அதில் பேலன்ஸ் 4 ரூபா தான் பே பண்ணணும். ஸோ கம்பெனிக்கு வெறும் 4 ரூபா தான் பே பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அண்ட் தென் கம்பெனிக்கு என்னென்ன லைபிள் இருக்குது அண்ட் தென் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ் படிக்கும்போது கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி. The firm property is that which is a joint estate of all partners as a distinguished from a separate estate of any of them does not belong to the body of distinct law from its member. அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்து ஒரு லேண்டை வாங்குச்சுன்னா அதுக்கு ஓனர் யாருன்னா அந்த 4 மெம்பருமே தான். ஸோ அந்த 4 மெம்பர்ஸுமே ஜாயிண்ட் எஸ்டேட்டாக அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேம்லேருந்து வர அந்த அசட்டை வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த இதுக்கு 4 பேருமே வந்து ஓனர்ஸ். In a company the property is separate from its member. அதாவது இங்கே நம்ம வந்து இந்த மெம்பர் இப்போ வந்து கம்பெனி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னா இதுக்கு யார் ஓனர்னா இந்த கம்பெனி தான் ஓனர். அதுவே ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் வாங்குறாங்கன்னா அந்த இதுக்கு யார் ஓனர்னா 1 2 3 4 இவங்க 4 பேர் தான் ஓனர் ஜாயிண்ட் எஸ்டேட்க்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். அதாவது பார்ட்னர்ஷிப்பில் வந்து நம்ம வந்து ஷேர்ஸ் எல்லாம் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஷேர் இன் அ பார்ட்னர்ஷிப் கேன் நாட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் அ பார்ட்னர் ஷேர் இன் அ பார்ட்னர்ஷிப். அதுவே கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ் மே ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஷேர் சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன் கண்டெய்ன்ட் இன் ஆர்டிகல்ஸ். அதாவது ஆர்டிகல்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸில் பார்ப்போம். இந்த ஆர்டிகல்ஸில் நம்ம ஷேரை யாருக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே பார்த்தோம், ஒரு எக்ஸ் லிமிடெட் கம்பெனி இருக்குது, அந்த ஆர்டிகல்ஸில் ஷேரை வந்து ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மள்ட்ட ஒரு 100 ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 50 ஷேர்ஸை வந்து இசட் லிமிடெட்க்கு விற்கிறோம். ஸோ இதை தான் வந்து ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். ஆனால் இங்கே அது மாதிரிலாம் பண்ண முடியாது எதுவுமே. அதே மாதிரி இன் எ கேஸ் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தோஸ் ஹூஸ் ஷேர்ஸ் ஆர் குவார்ட்டட் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் திஸ் ஆர் யூஸ்வலி அன்ரெஸ்ட்ரிக்டட். அதாவது நம்ம வந்து ஒரு பப்ளிக் கம்பெனி, அதாவது நம்ம வந்து கம்பெனி பார்க்கும்போது ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனி 2 பார்த்தோம். பப்ளிக் கம்பெனியில் நமக்கு வந்து அன்ரெஸ்ட்ரிக்ட் யார் வேணாலும் ஷேரை வந்து சேல் பண்ணலாம், யார் வேணாலும் வாங்கலாம். பட் இது வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்தால் நம்ம வந்து ஷேர்ஸை வந்து ஆர்டிகல்ஸை பொறுத்து தான் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியுமா முடியாதான்னு நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட். இன் ஆப்சன்ஸ் ஆஃப் எனி எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட் டு த கான்ட்ரரி ஆல் பார்ட்னர்ஸ் ஆர் என்டைட்டில் டு பார்ட்டிசிபேட் இன் த அக்ரிமெண்ட். அதாவது இப்போ வந்து இங்கே நம்ம பார்த்தோம், 1 வந்து நிறையா கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, நான் வந்து பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 வந்து ஒரு 10 lakhs இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, 2 வந்து 4 lakh, 3 வந்து 2 lakh, 4 வந்து 1 lakh. இங்கே வந்து அதிகமாக யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 10 lakh வந்து 1 தான் பண்ணுறாங்க. ஸோ என்னால் பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது, நீங்கள் யாராவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் இது அக்ரிமெண்ட் அப்போவே போட்டிருந்தா வேலிடு. பட் அக்ரிமெண்ட்டே இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட். அங்கே அக்ரிமெண்ட்டே இல்லைனா எல்லாருமே அதாவது அந்த 4 மெம்பர்ஸுமே வந்து பிஸ்னஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து எல்லாருக்குமே ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். அந்த 1 lakh போட்டவங்களுக்கும் ப்ராஃபிட் ஈக்குவலாக வரும், 10 lakh போட்டவங்களுக்கும் ப்ராஃபிட் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் கம்பெனி ஆர் நாட் என்டைட்டில் டு டேக் பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட் அன்லஸ் தே ஆர் அப்பாயிண்டட் அஸ் அ டைரக்டர். இங்கே வந்து மெம்பர்ஸ்லாம் வந்து கம்பெனியில் வந்து பார்ட் பண்ண முடியாது. இங்கே வந்து எல்லாருமே வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அந்த 4 மெம்பருமே. பட் இங்கே ஒன்லி டைரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இன் விச் கேஸ் இட் மே பி பார்ட்டிசிபேட் த மெம்பர்ஸ் ஹவர் என்ஜாய் த ரைட் ஆஃப் அட்டெண்டிங் த ஜென்ரல் மீட்டிங். அதே மாதிரி ஒரு சில
ரைட்ஸ்லாம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஸ்க்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, அட்டெண்டிங் ஜென்ரல் மீட்டிங், அதாவது ஜென்ரல் மீட்டிங்னா நம்ம பிஸ்னஸ் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது, அண்டு ஓட்டிங். அண்ட் தென் ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ்ட்ட ஓட் கேட்கணும். இல்லை ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னாலும் நம்ம ஓட் கேட்கணும். இதெல்லாம் நம்ம வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். கேன் டிசைட் சர்டன் கொஸ்டின்ஸ் சச்சஸ் எலெக்ஷன் ஆஃப் டேரக்டர்ஸ், அதாவது யாரை டேரக்டராக அப்பாயிண்ட் பண்ணணும், இல்லை யாரை ஆடிட்டர்ஸாக நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஓட் போட்டு தான் நம்ம வந்து அண்ட் ஜென்ரல் மீட்டிங்கில் தான் நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன். ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் கம்பல்சரி இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அதாவது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது நம்ம ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் டெண்டர் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். பட் இங்கே கம்பெனியில் cannot கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அன்லஸ் இட் இஸ் ரெஜிஸ்டர்ட். அதாவது ரிஜிஸ்டர் பண்ணாதான் ஒரு கம்பெனி ஃபார்மே ஆகும். இல்லை அப்படின்னா அது பேர் கம்பெனியே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து வைண்டிங் அப். ஏ பார்ட்னர்ஷிப் கேன் பி டிசால்வ்ட் அட் எனி டைம் ஆஃப் இஃப் பார்ட்னர் அக்ரிஸ். அதாவது பார்ட்னர் அக்ரி பண்ணாங்கன்னா எந்த டைமில் வேணாலும் நம்ம வந்து டிசொல்யூஷன் பண்ணிடலாம். பட் கம்பெனி அப்படின்றது கம்பெனி பீயிங் எ லீகல் பர்சனல், அதாவது இப்போ நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணாலே அதாவது கம்பெனின்றது வந்து ஒரு செப்பரேட் பர்சன், and then வந்து மெம்பர்ஸ் அப்படின்றவங்க வந்து செப்பரேட் பர்சன். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆகுது இல்லை நம்ம போகணும் அப்படின்னா நம்ம மட்டும் ரிட்டையர் ஆயிடலாம். கம்பெனி வந்து எக்ஸிஸ்டன்ஸாக இருந்துகிட்டே இருக்கும். இஸ் எய்தர் வைண்டிங் அப் த நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஆர் இட்ஸ் நேம் இஸ் ஸ்டக்டு பை த ரிஜிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி. இப்போ வைண்டிங் பண்ணணும்னா நம்ம வந்து அந்த கம்பெனியவே வந்து கேன்சல் பண்ணணும். அதாவது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம்ல அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணணும். அப்போனா மட்டும்தான் நம்ம வந்து வைண்டிங் அப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமில் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அக்கார்டிங் டு செக்ஷன் 464 of the Companies Act 2013, the number of partner in any association shall not exceed 100 members. அதாவது 100 மெம்பர்ஸ்க்கு மேலே நம்மளால ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கக்கூடாது. However, the rule given under the company's miscellaneous rule restrict ப்ரெசன்ட் லிமிட். அதாவது 100 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ப்ரெசண்ட்டாக எவ்வளோ லிமிட்னா 50 மெம்பர்ஸ்க்கு மேலே ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருந்தாங்கனாலே நம்ம வந்து கம்பெனியாக வந்து நம்ம மாற்றிடணும். இப்போ ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா நம்ம வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியாக மாற்றணும். ஸோ ப்ரைவேட் கம்பெனியில் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கலாம்னா 200 மெம்பர்ஸ் இருக்கலாம். பட் நாட் லெஸ் தென் 2, அதாவது 2 மெம்பர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடாது. அதாவது மினிமம் 2, மேக்ஸிமம் 200. அதே பப்ளிக் கம்பெனினா மினிமம் 7, மேக்ஸிமம் அன்லிமிட்டெட் இன்ஃபினிட்டி, எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம். அது ஷேர் கேபிட்டல், அதாவது நம்ம ஷேர் கேபிட்டலை பற்றி எவ்வளோ ஷேர்ஸ் வேணாலும் நம்ம வந்து மெம்பர்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். எங்கள் பப்ளிக்கில் இது பப்ளிக், இது ப்ரைவேட். நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அன்லஸ் தேர் இஸ் அ கான்ட்ராக்ட் to the contrary, death, retirement or insolvency of a partners result in the firm. அதாவது ஒரு பர்சன் டெத் ஆகிட்டாங்க, திடீர்னு ரிட்டையர் ஆகிட்டாங்க, இல்லை இன்சால்வன்சி ஆகிட்டாங்கன்னா அப்போ வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து நம்ம வந்து டிசால்வ் பண்ணிவிடுவோம். பட் அதுவே கம்பெனி என்ஜாய் பர்பச்சுவல் சக்சஷன், அதாவது பர்பச்சுவல் சக்சஷனால் லைஃப் லாங் போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் டாடா கம்பெனி அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 15 டேரக்டர்ஸ் வந்து மாறி இருப்பாங்க. பட் ஆனால் அந்த கம்பெனி போய்கிட்டே இருக்குது. அடுத்தது இப்போ இந்த டேரக்டர்ஸ்க்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க, இல்லை ரிட்டையர் ஆகிட்டாங்க, இல்லை டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா இன்னொரு நியூ மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆவாங்க. டேரக்டராக அந்த கம்பெனியை வந்து மூவ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்பெனிக்கும் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிக்கும் பார்ட்னர்ஷிப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கும் கிளப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். டெஃபினேஷன். பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ பர்சன் ஃபார்ம்டு ஃபார் அ ஏர்னிங் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் கேரிட் பை ஆல் ஆர் எனி ஒன் ஆஃப் ஆக்டிங் ஃபார் ஆல். அதே கிளப் அப்படின்றது எ கிளப் இஸ் அ அசோசியேஷன் ஆஃப் அ பர்சன் ஃபார்ம்டு வித் அப்ஜெக்டிவ்ஸ் நாட் ஏர்னிங் ப்ராஃபிட் பட் ப்ரொமோட்டிங் சப் பெனிஃபிஷியல் பர்பஸ் சச் எஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ஆர் ப்ரொவைடிங் ரீக்ரியேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ். அதாவது கிளப் அப்படின்றது நமக்கு வந்து நைட் கிளப் அந்த மாதிரி கிடையாது. இந்த கிளப்ன்ற ஸ்போர்ட்ஸ் கிளப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளப் வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கும் பார்ட்னர்ஷிப்க்கும் என்னதுன்னா இது வந்து பெனிஃபிட் பர்பஸ் ஆஃப் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒரு ரீக்ரியேஷன் ஆஃப் அ மெம்பர் பண்ணுறதுக்காகவோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து கிளப் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இங்கேன்றது ஒரு 4 பர்சன் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறத பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம். ரிலேஷன்ஷிப்பில் வந்து பர்சன் ஃபார்மிங் பார்ட்னர்ஷிப் கால்டு பார்ட்னர்ஸ் and partner is an agent
for other partners. இங்க வந்து person forming a club is called members. Members of club is not a agent of another member. இங்க வந்து agent யாருமே இல்லை, அவங்க just ஒரு member தான். Interest in the property. Partner has a interest in the property of the firm. அதாவது இந்த firm ஒரு ப்ராப்பர்ட்டியை பை பண்றாங்க அப்படின்னா அந்த 4 பேருக்குமே வந்து ரைட்ஸ் இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி மேல. பட் a member of a club has no interest the property of the club. அதாவது ஒரு கிளப்போட ப்ராப்பர்ட்டினா இப்போ கிளப்புக்கு வந்து கிரவுண்ட் இருக்கும், இல்லை அவங்களுக்குன்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். ஸோ இதுக்கெலாம் வந்து மெம்பர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது அந்த கிரவுண்ட் மேலேயோ இல்லை எக்யூப்மெண்ட் மேலேயோ. டிசொல்யூஷன் அப்படின்றது எப்படி நடக்கும் அப்படின்னா, a change in partners of the affect its existence. A change in the member of club does not affect existence. அதாவது ஒரு மெம்பர் மாறிக்கிட்டே இருந்தாங்கன்னா கிளப்புக்கு எதுவுமே இல்லை. இன்கேஸ் இந்த 4 பேரில் மெம்பர்ஸ் வந்து இப்போ 5, 6, 7 இப்படின்னு மாறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து அதோட டிசொல்யூஷன் வந்து நம்ம பண்ணிடுவாங்க. ஸோ மாற மாற பார்ட்னர்ஷிப் வித் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. இப்போ வந்து பார்ட்னர்ஷிப்புக்கும் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு பிஸ்னஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் வந்து பார்க்கலாம். அதாவது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப், அதாவது இப்போ வந்து பார்ட்னர்ஷிப்னா நம்ம என்ன சொன்னோம், ஒரு 4 பர்சன்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யாராவது வந்து அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஃபேர்மில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஃபேர்மில் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க, இந்த 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுவே ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னா கர்த்தா, அதாவது இவர் தான் வந்து சுப்பீரியர், அதாவது ஒரு கிராண்ட் ஃபாதர் இல்லை ஃபாதர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அது ஒரு ஃபேமிலியோட ஃபாதர், அதாவது இந்த பிஸ்னஸை யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம கர்த்தான்னு சொல்லுவோம். அண்ட் தென் அவங்களோட ஒய்ஃப். ஸோ இவங்க 2 பேருக்கு அப்புறம் இவங்களோட சில்ட்ரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இவங்களோட சில்ட்ரன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரீயே வந்து ஒரு ஃபேமிலியே வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கு நிறையா கான்செப்ட்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம பிசிகே பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். பிசிகேல இந்த பிஸ்னஸ் பற்றி நிறையா ஃபுல்லாக டீட்டெயில் இருக்கும். நம்ம வந்து டீட்டெயில்டாக பிசிகே அப்படின்ற சாப்டர், அதாவது எக்கனாமிக்ஸ்க்கு அப்புறம் வர்றதுல நம்ம பார்க்கலாம். இப்போது டிஃப்ரென்சஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் கிரியேஷன். ஒரு பார்ட்னர்ஷிப்பை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் மூலமாக தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்றதுல எப்படி நம்ம வந்து மோட் ஆஃப் கிரியேஷன் நடக்கும் அப்படின்னா, நம்ம அந்த ஃபேமிலியில் பர்த் ஆனாலே, இப்போ இந்த ஃபேமிலியில் ஒரு பர்சன் பர்த் ஆகுறாங்கன்னா, அதாவது பிறக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் ஒரு பர்சன் ஆகிடுவாங்க, ஒரு மெம்பர் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெத் ஆஃப் அ மெம்பர். இப்போ வந்து ஏதாவது ஒரு மெம்பர் வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஃபேம் வந்து டிசொல்யூஷன் பண்ணிடலாம். ஸோ அது வந்து பார்ட்னர்ஸோட டிசிஷனில் தான் இருக்குது. இங்கே ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி டெத் ஆஃப் அ மெம்பர் இன் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி டஸ் நாட் கிவ் ரைஸ் டு டிசொல்யூஷன் ஆஃப் அ ஃபேமிலி பிஸ்னஸ். அதாவது இப்போ யாராவது ஒரு பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்னா பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே வந்து ஈக்குவலான ரைட்ஸ் இருக்கும். அதே மாதிரி டேக் பார்ட் இன் அ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். பட் இங்கே வந்து த ரைட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஜாயின்ட்லி பை ஃபேமிலி ஜென்ரலி விசிட்ஸ் த கர்த்தா. அதாவது ஜாயிண்டாக வந்து ரைட்ஸ் இருந்தாலும் மோஸ்ட்டாக யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட்லாம் வந்து கர்த்தா எடுப்பாங்க. இந்த கவர்னிங் மேல் மெம்பர் ஆர் ஃபீமேல் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. அதாவது அந்த கர்த்தான்றது மேலாக கூட இருக்கலாம், இல்லை ஃபீமேல் மெம்பராக கூட இருக்கலாம். அது வந்து அந்த ஃபேமிலியை பொறுத்து. நெக்ஸ்ட் வந்து அத்தாரிட்டி டு பைண்ட். இந்த அத்தாரிட்டி டு பைண்டில் எவ்ரி பார்ட்னர் கேன் பை ஹிஸ் ஆக்ட் பைண்ட் த ஃபேம். அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஏதாவது ஒரு பர்சன் ஃபால் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபேம் ப்ளஸ் பார்ட்னர் எல்லாமே வந்து லயபிள் ஆவாங்க. பட் இங்கே த கர்த்தா ஆர் த மேனேஜர் ஹேஸ் த அத்தாரிட்டி டு கான்ட்ராக்ட் ஃபார் த ஃபேமிலி பிஸ்னஸ் அண்ட் அதர் மெம்பர்ஸ் இன் த ஃபேமிலி. இங்கே யார் வந்து ரெஸ்பான்சிபிள்னா கர்த்தா ஆர் த மேனேஜர். இவங்க 2 பேர் மட்டும்தான் வந்து அத்தாரிட்டி. இவங்க மூலமாக தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து லைபிலிட்டி. லைபிலிட்டியில் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து அன்லிமிட்டட் லைபிலிட்டி. இப்போ வந்து நம்மளோட ஃபேமோட டெப்ட் இப்போ ஒரு 1 crore போயிடுச்சு அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸும் இந்த டெப்ட்டுக்கு வந்து லைபிள். இன்கேஸ் பார்ட்னர்ஷிப் ஃபேமோட அசட்ஸ் வந்து ஒரு 50 lakhs இருக்குது, பட் ஆனால்
லோன் வந்து 1 crore இருக்குது, நம்மளால் கட்ட முடியல அப்படின்னா இந்த 50 லட்சம் போக பேலன்ஸ் 50 lakhs யார் கொடுக்கணும்னா பார்ட்னர்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் வந்து ஃபர்மோட டெப்டை வந்து நம்ம வந்து ரீபே பண்ணுவோம். ஸோ லைபிலிட்டி வந்து அன்லிமிட்டெட். இன் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஒன்லி த லைபிலிட்டி ஆஃப் கர்த்தா இஸ் அன்லிமிட்டெட். அதாவது கர்த்தாக்கு மட்டும்தான் அன்லிமிட்டெட் லைபிலிட்டி இருக்கும். அந்த அதர் கோ பார்சனர்ஸ் ஆர் லைபிள் ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் தர் ஷேர் இன் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த ஃபேமிலி பிஸ்னஸ். அதாவது இப்போது இந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் இந்த மாதிரிலாம் நமக்கு இப்போ 1 crore இவங்களுக்கு இப்போது டெப்ட் இருக்குது அப்படின்னா கர்த்தா தான் வந்து அன்லிமிட்டட் லைபிலிட்டி. அதாவது கர்த்தா நேமில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தால் அவங்க வந்து அன்லிமிட்டடாக லைபிள். இதே அவங்க பையன் நேமில் இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் நேமில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நம்ம வந்து இன்கேஸ் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு ஃபால்ட் நடந்ததுன்னா வந்து லைபிலிட்டி பண்ண தேவையில்லை. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கர்த்தா இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இதில் வந்து கர்த்தா இருக்காங்க, அண்ட் தென் அவங்களோட 2 சன் இருக்காங்க. இவங்க சன்ஸுக்கு வந்து ப்ராஃபிட்டாக எவ்வளோ இயர்லி போகுதுன்னா 1 lakh வந்து அவங்களுக்கு வந்து இயர்லியாக ப்ராஃபிட் வருது. கர்த்தாவோட ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 10 lakhsக்கு இருக்குது. பிஸ்னஸில் வந்து ஒரு 20 lakhsக்கு வந்து டெப்ட் இருக்குது. டெப்ட் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து நம்மளோட அசட் கர்த்தாவோட அசட் எவ்வளோ இருக்குது 10 lakh. இந்த கர்த்தாவோட அசட் வந்து ஃபுல்லாக அன்லிமிட்டெட். ஸோ இந்த டெப்ட் வந்து 10 lakhs வரைக்கும் ஃபுல்லாக நம்ம எடுத்துப்போம். பட் இவங்களோட அண்ட் தென் வந்து அதர் கோ பேசஞ்சர்ஸ் அதாவது அதர் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அந்த 1 lakh + 1 lakh அவ்வளோ, அதாவது அவங்களோட ப்ராஃபிட்டை மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். அதாவது அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் வாங்குறாங்களோ, இப்போ இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் ஒரு 5 lakh, அண்ட் தென் இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் 5 lakh. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஒன்லி கர்த்தா மட்டும்தான் அன்லிமிட்டெட். பட் ஆனால் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அவங்களோட அசட்ஸுமே வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ அதான் வந்து லைபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து காலிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் க்ளோஷர். எ பார்ட்னர்ஸ் can bring a suit against the firm of accounts provided he also seek the dissolution of the firm. On the separation of a joint family, a member is not entitled to ask for the accounts for the business. அதாவது இங்கே வந்து ஒரு இப்போ பார்ட்னர் வந்து பிஸ்னஸ் விட்டு வெளியே போயிட்டுட்டு கூட நான் அந்த ஃபேமில் பார்ட்னராக இருந்தேன், எனக்கு வந்து அந்த ஃபேமோட அக்கௌண்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்கலாம். பட் இங்கே வந்து ஆன் த செப்பரேஷன் ஆஃப் ஜாயின்ட் ஃபேமிலி, அந்த ஜாயின்ட் ஃபேமிலி வந்து செப்பரேட் ஆகிட்டாங்கன்னா எ மெம்பர் இஸ் நாட் என்டைட்டில் டு ஆஸ்க் த அக்கௌண்ட் ஃபார் த ஃபேமிலி பிஸ்னஸ். இப்போது அந்த ஃபேமிலியில் வந்து இப்போ ஒரு இந்த சில்ட்ரன்ஸ் வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ இவங்க வந்து அந்த ஃபேமிலி பிஸ்னஸோட அக்கௌண்ட்ஸ் வந்து கேட்க முடியாது. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கவர்னிங் லா. ஸோ பார்ட்னர்ஷிப்பை இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட், அதாவது பார்ட்னர்ஷிப் இஸ் கவர்ன்டு பை இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 தான் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது, எப்படி நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுறோம், என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்றத பார்ட்னர்ஷிப் ஆக்டில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து எ ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ் இஸ் கவர்ன்டு பை ஹிந்து லா, அதாவது ஹிந்து லா அப்படின்ற ஒரு லாவில் கீழே வந்து ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியோட பிஸ்னஸ் லாஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மைனஸ் கெப்பாசிட்டி, அதாவது பார்ட்னர்ஷிப்பில் வந்து மைனர் cannot become a partner though he can admitted to the benefits of the partnership only with the consent of the partner. அதாவது முன்னாடியே பார்த்தோம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப்னா என்ன, மைனரை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பெனிஃபிட்டாக அட்மிட் பண்ணுவோம் அப்படின்றது. இங்கே வந்து a Hindu undivided family business, a minor becomes a member of the ancestral business by the incidence of the birth. அதாவது நம்ம பிறக்கும் போதே அந்த ஃபேமிலி பிஸ்னஸில் ஒரு மெம்பர் ஆகிட்டோம். he does not have to wait for the maintaining authority majority. அதாவது அவர் 18 years கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பை பர்த்லேயே வந்து அவர் ஒரு மெம்பர் ஆகிட்டார் அந்த பிஸ்னஸில். ஸோ அதான் அங்கே சொல்கிறாங்க. கண்டினியூட்டி, a firm subjected to contract between the partners gets dissolved by death or insolvency of a partner. அதாவது அவங்க வந்து ஒரு டெத்தோ இல்லை ஒரு பார்ட்னர் இன்சால்வன்சி ஆகிட்டாங்கன்னோ அதுக்கு அப்புறம் வந்து அவங்க கண்டினியூ பண்ணுறது வந்து பார்ட்னர்ஸோட டெசிஷனில் தான் இருக்குது. ஏ ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி ஹேஸ் அ கண்டினியூட்டி டில் த டிவைடட், அதாவது ஃபேமிலி வந்து உடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து கண்டினியூவாக இருக்கலாம். த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி இஸ் நாட் thereby affected by the death of the member. அதாவது ஒரு மெம்பர் இறந்துட்டாங்க அப்படின்றதுனால ஆகாது, பட் அவங்க குரூப்பாக ஒரு ஃபேமிலியாக ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிற வரைக்கும் அவங்களோட பிஸ்னஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக. நம்பர்ஸ் ஆஃப் அ மெம்பர்ஸ்.
In case of partnership, number of members should not exceed 50. அதாவது 50 பேருக்கு மேலே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பாக வச்சுட்டு இருக்க முடியாது. 50 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து போகிறாங்க அப்படின்னாலே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிடணும் பார்ட்னர்ஷிப்பை. Members of a Hindu undivided family who carry on a business may be unlimited numbers. அதாவது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் எவ்வளோ மெம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம். அதாவது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். ஷேர் இன் த பிஸ்னஸ். இன் அ பார்ட்னர்ஷிப், each partner has defined share by a virtue of an agreement between the partners. In a Hindu undivided family, no co-partner has a definite share. His interest is a fluctuating one. If capable of being enlarged by the deaths in the family, diminishing by the birth in the family. அதாவது ஷேர் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து இங்கே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நியூ மெம்பர்ஸ் வர 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 நம்மளுக்கு வந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து கம்மியாகிட்டே தான் இருக்கும். அதுவே வந்து டெத் ஆகுறதுனாலையும் அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அண்ட் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியோட டெஃபினேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் கோஓனர்ஷிப். பார்ட்னர்ஷிப் அண்ட் கோஓனர்ஷிப்கான டிஃப்ரென்சஸ் வந்து பார்க்கலாம். ஃபார்மேஷன் அப்படின்றது பார்ட்னர்ஷிப் எப்போவுமே ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட், அது வந்து எக்ஸ்பிரஸாக இருக்கலாம் இல்லை இம்ப்ளைடாக இருக்கலாம். அதாவது ஒரு அக்ரிமெண்ட் அண்ட் தென் வந்து அந்த கான்ட்ராக்டாக இருக்கணும். ஸோ அது வந்து எக்ஸ்பிரஸாக இம்ப்ளைடாக இருந்திருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கோஓனர்ஷிப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைஸ் எய்தர் ஃப்ரம் அக்ரிமெண்ட் ஆர் பை த ஆப்ரேஷன் ஆஃப் லா சச் அஸ் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது ஆப்ரேஷன் ஆஃப் லா சச் அஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபாதர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களோட சன்ஸ்க்கு தான் போகும். ஃபர்ஸ்ட் சன், செகண்ட் சன். ஸோ இவங்க ரெண்டு பேருமே அந்த ப்ராப்பர்ட்டிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா கோ ஓனர். ஸோ இதுதான் வந்து ஆப்ரேஷன் ஆஃப் லா சச் அஸ் இன்ஹெரிட்டன்ஸ். இம்ப்ளைடு ஏஜென்சி, அதாவது இங்கே வந்து ஒவ்வொரு பார்ட்னருமே வந்து அதர் பார்ட்னர்ஸ்க்கு ஏஜென்ட்டாக தான் இருப்பாங்க. பட் இங்கே கோஓனர்ஸில் ஏஜென்ட்லாம் யாருமே கிடையாது. கோஓனர் இஸ் நாட் அ ஏஜென்ட் ஆஃப் அதர் கோஓனர்ஸ். நேச்சர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், there is a community of interest which means the profit and loss must have be shared. அதாவது நம்ம பிஸ்னஸில் ஒரு ப்ராஃபிட்டோ லாஸோ வந்துச்சுன்னா பார்ட்னர்ஸ் வந்து நம்ம பிரிச்சுக்கணும். இங்கே கோஓனர்ஷிப்பில் டஸ் நாட் நெசசரி இன்வால்விங் த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை கோஓனர்ஷிப்பில் ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னென்னா a share in the partnership is transferred only by the consent of other partners. அதாவது இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து 1 2 3 4 அப்படின்ற ஒரு மெம்பர்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. இப்போது ஒரு 4 வந்து இறந்துட்டாங்க. இப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்து பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 4ஓட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது அவங்களோட ஒய்ஃப் ஆர் சில்ட்ரன், அவங்களுக்கு யாராவது ஒரு ஷேர் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க 3 பேருமே வந்து கன்சன்ட், அதாவது ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏ ஷேர் இன் அ பார்ட்னர்ஷிப் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஒன்லி பை த கன்சென்ட் ஆஃப் அதர் பார்ட்டிஸ், அதாவது அதர் பார்ட்னர்ஸ். இங்கே ஏ கோஓனர்ஸ் மே ட்ரான்ஸ்ஃபர் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர் ரைட் இன் த ப்ராப்பர்ட்டி வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் அதர் கோஓனர்ஸ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே வந்து இந்த சன் இருக்காங்க, இவங்களோட ரைட்டை வந்து வேற யாருக்கு, அது தேர்ட் பர்சனுக்கோ இல்லை யாருக்கோ வேணாலும் விற்கலாம். இவரோட கன்சென்ட் வேணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லை இவரோட ஷேரை வந்து வேற யாராவது ஒரு தேர்ட் பர்சனுக்கே அவங்க கொடுக்கணும் ப்ராஃபிட்ஸை அப்படின்னா அவர் வந்து கொடுக்கலாம். பட் எப்போ மட்டும் கொடுக்கலாம்னா இந்த 3 பேருமே வந்து கன்சென்ட் கொடுக்கணும். பட் இங்கே வந்து அப்படி இல்லை. ஸோ அதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் விசஸ் அசோசியேஷன். அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்னா என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் மீன்ஸ் அண்ட் இன்வால்விங் செட்டிங் அப் ரிலேஷன் ஆஃப் ஏஜென்சி பிட்வீன் 2 or more person have entered into an business for gains with the intention to share profit of such a business. அதாவது ஒரு 3-4 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இதுக்காக நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு அந்த ப்ராஃபிட்டை அவங்க பிரிச்சுப்பாங்க. இதுதான் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்போட மீனிங். அதே அசோசியேஷன் அப்படின்றது என்னன்னா, அசோசியேஷன் எவால்வ் அவுட் ஆஃப் சோசியல் காஸ் வேர் no necessarily motive to earn share of profits. The
the intention is not to enter in a business for gain. அதாவது அசோசியேஷன்னா என்னன்னா, அதாவது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்காது, அங்கே ஒரு சோசியல் காஸ்ட் தான் இருக்கும். Examples: partnership to run a business and earn profit thereon, member of charitable society or religious association, improvement scheme, building corporation or mutual agency society or a trade protection association. இது எல்லாமே வந்து அசோசியேஷன், இவங்களுக்குலாம் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து கைண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப். என்னென்ன கைண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்குன்னா, வித் ரிகார்டிங் டியூரேஷன். அதாவது இப்போ வந்து ஒரு சில பார்ட்னர்ஷிப் வந்து 1 இயருக்கு நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது வித் ரிகார்ட் டு டியூரேஷன். அதே வித் ரிகார்ட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் த பிஸ்னஸ்னா, நம்ம பிஸ்னஸ் எவ்வளோ நாள் போகிற வரைக்குமோ நம்ம வந்து பார்ட்னர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒரு வித்தின் பீரியட்குள்ளே பண்ணுறது, இல்லை நம்ம பிஸ்னஸ் முடிகிற வரைக்கும் நம்ம மட்டும் போவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து வித் ரிகார்ட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் த பிஸ்னஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த டியூரேஷன்லேயே வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில், பார்ட்னர்ஷிப் ஃபார் ஃபிக்ஸட் பீரியட். இப்போ இந்த 1 இயர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார் ஃபிக்ஸட் இயர். அதே இந்த பார்ட்னர்ஷிப் வில் அப்படின்னா என்னன்றதை நம்ம கீழே பார்க்கலாம். வித் ரிகார்ட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்றது பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப், ஜென்ரல் பார்ட்னர்ஷிப். இப்போ ஒரு பர்டிகுலர், இப்போ நம்ம டைல்ஸ் வைக்கணும்னா அந்த ஷோரூம் மட்டும் வச்சிருக்கிறது வந்து பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். அதே ஜென்ரல் பார்ட்னர்ஷிப்னா நம்ம வந்து நிறையா ஃபர்ம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் பார்ட்னர்ஷிப் அட் வில். அக்கார்டிங் டு செக்ஷன் 7 ஆஃப் த ஆக்ட், பார்ட்னர்ஷிப் வில் இஸ் பார்ட்னர்ஷிப் வென் நோ ஃபிக்ஸட் பீரியட் ஹேஸ் பீன் அக்ரீட் அப்பான் ஆன் த டியூரேஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப். அதாவது நம்மளுக்கு வந்து 1 இயர் இல்லை ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸட் பண்ணியிருக்க மாட்டோம். அதுதான் வந்து அட் வில். வில் அப்படின்னா எல்லா பார்ட்னருமே வந்து ஒரு சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ ஓகே, நம்மளுக்கு வந்து ஏஜ் ஆகிடுச்சு, நம்ம இனிமேல் இந்த பிஸ்னஸ் பண்ண வேணாம், நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களா டிசிஷன் எடுப்பாங்க. இல்லை நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் செட் ஆகலை அப்படின்றது வந்து அவங்களோ ஓனாக எடுக்கிறது தான் பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்றது. there is no provision made as to the determination of partnership. அதே மாதிரி எந்த ஒரு ப்ரொவிஷனும் வந்து அங்கே இருந்திருக்காது. டிட்டர்மினேஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப். 2 conditions must be satisfied before the partnership can regards as a partnership at will. But there is an agreement between the partners either for a duration of a partnership for determination of partnership. The partnership is not partnership at will. அதாவது 2 கண்டிஷன் வந்து நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர் தேர் இஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் த பார்ட்டிஸ் எய்தர் ஃபார் டியூரேஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஆர் ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அதாவது நம்ம என்ன பார்ட்னர்ஷிப் பண்ணுறோம், அதாவது டிட்டர்மினேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது நம்ம என்ன பார்ட்னர்ஷிப் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நம்ம டியூரேஷன் வந்து அங்கே சொல்லியிருக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வேற பார்ட்னர்ஷிப் entered for a fixed term is continued after the expiry of such term, it is to be treated as a partnership become partnership at will. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் என்டர் ஆயிருக்கோம், அதுக்கப்புறமும் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பார்ட்னர்ஷிப் அட் வில். அதாவது அவங்க ஒத்துக்கிட்டு அவங்க வந்து ஓகே நமக்கு வந்து பிஸ்னஸ் இருக்குது நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு வில்லோட அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ அதான் பார்ட்னர்ஷிப் அட் வில். பார்ட்னர்ஷிப் அட் வில்லுனா ஒன்றுமே இல்லை, ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் நம்ம வில் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, a partnership at will may be dissolved by any partner by giving notice in a writing to the all partners of his intention to dissolve the same. அதாவது ஒரு பார்ட்னர் வந்து அவரே வந்து ஒரு டிசிஷன் எடுக்கலாம், இல்லை எனக்கு போதும் நான் வந்து இந்த ஃபார்மை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரே வந்து ஒரு ரிட்டன் நோட்டீஸ் கொடுக்கலாம் எல்லா பார்ட்னர்ஸ்க்கும். ஸோ இதுதான் வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில். அதுவே பார்ட்னர்ஷிப் ஃபார் அ ஃபிக்ஸட் பீரியட்னா நம்ம வந்து அக்ரிமெண்ட் போடும்போது ஒரு ஃபிக்ஸட் பீரியடுக்கு தான் நம்ம பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருப்போம். அதுதான் வேற ப்ரொவிஷன் இஸ் மேட் பை அ கான்ட்ராக்ட் ஃபார் அ டியூரேஷன் ஃபார் அ பார்ட்னர்ஷிப். த பார்ட்னர்ஷிப் இஸ் கால்டு பார்ட்னர்ஷிப் ஃபார் அ ஃபிக்ஸட் பீரியட். அது ஒரு டியூரேஷன் நம்ம சொல்லியிருந்தோம்னா இட் இஸ் அ ஃபார் அ ஃபிக்ஸட் பீரியட். இட் இஸ் அ பார்ட்னர்ஷிப் கிரியேட்டட் ஃபார் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். சச் அ பார்ட்னர்ஷிப் கேம்ஸ் டு அன் எண்ட் ஆன் த எக்ஸ்பைரி ஆஃப் த ஃபிக்ஸட் பீரியட். இப்போ அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பர்டிகுலர் பர்பஸ். A partnership may organized for a prosecution of a single adventure as well as for the conduct of a continuous business, where a person become a partner with another person in any particular adventure or undertaking. The partnership is called particular partnership.
A partnership consists of a single adventure or undertaking is subjected to any agreement dissolved by the completion of the adventure or undertaking. அதாவது ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக, இப்போ நம்மளோட ஃபேமோட மோட்டிவ், இப்போ நம்ம சிஏ ஃபேம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பர்பஸ் என்ன இருக்கும்னா ஐடி ஃபைலிங், ஜிஎஸ்டி, ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக தான் இருக்கும். அங்கே வந்து நம்ம வந்து ட்ரேட்லாம் பண்ண மாட்டோம். இங்கே நம்ம எதுக்காக ஒரு ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், அண்ட் தென் வந்து ஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நம்மளோட சிஏ ப்ரொஃபஷன் ரிலேட்டடான பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் என்டர் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து மென்ஷன் பண்ணிவிடுவோம் அங்கேயே நம்ம பண்ணுறது வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக அப்படின்ற மாதிரி. அதுவே ஜென்ரல் பார்ட்னர்ஷிப்னா நம்ம வந்து எல்லாமே பண்ணலாம். அங்கே வந்து ட்ரேட், ஆக்குபேஷன் ஆர் ப்ரொஃபஷன் எல்லாமே வந்து அங்கே இருக்கும். ஸோ அதான் வந்து ஜென்ரல் பார்ட்னர்ஷிப். வேறு பார்ட்னர்ஷிப் கன்ஸ்டியூட் வித் த ரெஸ்பெக்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் இன் ஜென்ரல், இட் இஸ் கால்டு ஜென்ரல் பார்ட்னர்ஷிப். A general partnership is different from particular partnership. In case of particular partnership, the liability of a partner extends to the only particular adventure or undertaking. But if it is not in case of general partnership, அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த நம்ம என்ன இங்கே வந்து சொல்லியிருந்தோம், அதாவது நம்ம என்ன மட்டும் பண்ணுவோம், அதாவது இந்த பர்டிகுலர் பர்பஸ்க்கு மட்டும்தான் நமக்கு வந்து லைபிள் இருக்கும். ஜென்ரலாக நமக்கு வந்து இங்கே வந்து லைபிள் இருக்காது எங்கள் பர்டிகுலர் பர்பஸ் பார்ட்னர்ஷிப் அப்போ. பட் ஆனால் ஜென்ரல் பார்ட்னர்ஷிப் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைபிலிட்டி வந்து இன்னும் எக்ஸ்டெண்டாக இருக்கும். நம்ம என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து லைபிலிட்டி இருக்கும். பட் நம்ம இங்கே பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்பில் நம்ம என்ன நம்ம சொல்லியிருக்கோமோ அதுக்கு மட்டும்தான் நமக்கு லைபிள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் டீட். ஒரு பார்ட்னர்ஷிப் டீட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட். அதாவது பார்ட்னர்ஷிப்னா எப்படி வரும், நமக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பே வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். நோ பர்டிகுலர் ஃபார்மாலிட்டிஸ் ஆர் ரெக்வயர்டு ஃபார் அன் அக்ரிமெண்ட் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப். அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இந்த இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நம்ம வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஃபார்ம் பண்ணிக்கலாம். இட் மே பி ரைட்டிங் ஆர் ஓரல். ரைட்டிங்காக இருக்கலாம் இல்லை வெர்பலியாக இருக்கலாம். வெர்பலினா நம்ம வாயாலேயே சொல்லிக்கலாம். பட் இட் இஸ் டிசைட் டு ஹாவ் அ பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ரைட்டிங் டு அவாய்ட் ஃபியூச்சர் டிஸ்பியூட்ஸ். அதாவது நம்ம வந்து ரைட்டிங்காகவும் இருக்கலாம், ஓரலாக, அதாவது நம்ம ஓரலாகவும் சொல்லலான் இருக்கோம். அதாவது வாய்மொழியாகவே, அதாவது உனக்கு இவ்வளோ % வந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குது, அதாவது இங்கே ஃபேமில் வந்து ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 1 2 ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 5:3:1 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோன்னா இங்கே வந்து டாக்குமெண்ட்டே இல்லை அப்படின்னா கோர்ட்டில் வந்து இது நிற்கவே நிற்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே வந்து நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டுடலாம். ஸோ அதான் வந்து ஃபியூச்சர் டிஸ்பியூட்ஸ், அதாவது நம்மளுக்கு ஃபியூச்சரில் வர ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே வந்து ரைட்டிங்கில் நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்கணும். த டாக்குமெண்ட் இன் ரைட்டிங் கண்டைன்ஸ் த வேரியஸ் டேர்ம்ஸ் கண்டிஷன் அஸ் அ ரிலேஷன்ஷிப் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆஃப் ஈச் அதர் கால்டு பார்ட்னர்ஷிப் டீட். அதாவது யார் வந்து எவ்வளோ கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் யார் யார் ஒர்க் பண்ணுவாங்க, எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணுவாங்க, ஸோ இது எல்லாமே வந்து பார்ட்னர்ஷிப் டீடில் இருக்கும். ஸோ இட் ஷுட் பி டிராஃப்டட் வித் கேர் அண்ட் ஸ்டாம்ப்டு அக்கார்டிங் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் ஸ்டாம்ப் ஆக்ட். அதாவது ஸ்டாம்ப் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்குது. அதாவது நம்ம ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து என்ன பத்திரம் வாங்கணும், அண்ட் தென் எப்படி நம்ம எழுதணும் அப்படின்றது எல்லாமே நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாம்ப் ஆக்டில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து லால என்ஃபோர்ஸபிள் ஆகும். நார்மலாக நம்ம ஒரு பேப்பரில் சும்மா எழுதிட்டு போகக்கூடாது. வேர் த பார்ட்னர்ஷிப் கம்ப்ரைஸ் immovable property, the instrument of partnership must be writing stamped registered under the registration act. அதாவது நம்ம பார்ட்னர்ஷிப் கம்ப்ரைஸ் immovable property, அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நம்ம ஒரு immovable property வச்சுருக்கோம்னா அது வந்து ரைட்டிங் அண்ட் ஸ்டாம்பில் இருக்கணும். நார்மலாக சும்மா அந்த பார்ட்னர்ஷிப் நேமில் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் மே கண்டெயின் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் டீடில் வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நேம் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஃபேம், அதாவது நம்மளோட ஃபேமோட நேம், அதே மாதிரி எல்லா பார்ட்னர்ஸோட நேம், அடுத்தது நேச்சர் அண்ட் பிளஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் த ஃபேம், அதாவது நம்ம இப்போ சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறோமா இல்லை நம்ம என்ன பிளேஸில் பண்ணுறோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப், என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அதாவது எந்த டேட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து டேட் 1,
ஸோ டேட் 1/10. ஸோ இந்த டேட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கணும். அடுத்தது டியூரேஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இன்கேஸ் நம்ம வந்து டியூரேஷன் கொடுத்துருக்கோம், இப்போ ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னா அந்த 5 இயர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் பார்ட்னர். அதாவது ஒரு பார்ட்னர் எவ்வளோ கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அதாவது எந்தெந்த பார்ட்னர்ஸ்க்கு எவ்வளோ, இப்போ வந்து 1 2 3 4 அப்படின்ற ஒரு பார்ட்னர்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து 5:3:2:1. ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கு எவ்வளோ ரேஷியோ அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தது அட்மிஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர். இப்போ ஒரு பார்ட்னர் அட்மிஷன் ஆனாலோ இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆனாலோ நம்ம வந்து டீடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டிராயிங் லோன்ஸ். அதாவது கேபிட்டல்லாம் என்னென்னா நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இப்போ இங்கே பாருங்கள் 1 2 3 4. இப்போ இதில் வந்து 1 அப்படின்ற பர்சன் ஒரு 1 lakh கொடுத்துருக்காங்க, 2 அப்படின்ற ஒரு பர்சன் 2 lakh, 3 lakh, ஒரு 10 lakhs. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னா, இப்போ நம்ம இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம பிஸ்னஸில் போட்டிருக்கோம், பட் அதுலேருந்து நமக்கு இன்கம் வரணும். ஸோ இன்கம் வர்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இப்போ இதில் யார் அதிகமாக கேபிட்டல் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வரணும். ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து டீட் என்டர் பண்ணும்போதே போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு பர்சனுக்கும் இயர் எண்ட் அப்போ 8% அவங்க கேபிட்டலில் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் தென் டிராயிங்ஸ் அப்படின்றது என்னன்னா, டிராயிங்னா நம்ம வந்து வித்ட்ரா பண்ணுறது. இப்போது பிஸ்னஸ் நம்ம எப்போவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம்னா 12 monthsக்கு ஒன்ஸ். அதாவது 12 monthsல வந்து நம்மளுக்கு வந்து ஃபினான்ஷியல் இயர் எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் எப்போவுமே நமக்கு வந்து மார்ச் எண்டில் தான் முடியும். ஸோ இந்த மார்ச் எண்டு தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். பட் இந்த டிராயிங்கிறது வந்து இன்கேஸ் வந்து நம்மளோட பார்ட்னர்ஸ்க்கு வந்து அடிக்கடி அமௌண்ட்டு தேவைப்படலாம், அந்த ஃபேர்ம்லேருந்து அவங்க வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கலாம். அதாவது அமௌண்ட் இப்போ அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் அதுக்குள்ளே வந்து இப்போ வந்து பேங்க்கில் வந்து ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா, திடீர்னு ஒரு பார்ட்னர் 3க்கு வந்து ஒரு 10,000 தேவை அப்படின்னா அவர் வந்து 10,000 வந்து வித்ட்ரா பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து எப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்குறோம், அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க தான், பட் நம்ம இந்த மாதிரி அன்ஈவனாக அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போகும்போது அவங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அதாவது இந்த பார்ட்னர் வந்து ஃபேர்முக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங். அதாவது ஃபேர்ம் நம்மள்ட்ட கேபிட்டல் வாங்கினதுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நம்ம ஃபேர்ம் கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கியிருக்கிறதுக்கு நம்ம ஃபேர்முக்கு பே பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அண்ட் லோன்ஸ். இது வந்து நம்ம லோனாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன் கேஸ் ஆஃப் டிசொல்யூஷன் ஆஃப் அ ஃபேர்ம். அதே மாதிரி ஒரு ஃபேர்ம் டிசொல்யூஷன் ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் வந்து அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து டீடில் வந்து நம்ம சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் சேலரிஸ் கமிஷன் பேயபிள் டு த பார்ட்னர்ஷிப் எனி. அதாவது நம்ம வந்து இந்த ப்ராஃபிட்ஸ் இல்லாமல் யாருக்காவது சேலரி கொடுக்கணுமா இல்லை கமிஷன் கொடுக்கணுமா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்ட்னர்ஷிப் டீடில் நம்ம சொல்லியிருக்கணும். இப்போது இந்த 1 அப்படின்ற ஒரு பர்சன், அதாவது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 12 hours ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம ஏதாவது கமிஷன் கொடுக்கலாம் இல்லை ஏதாவது சேலரி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்றத வந்து நம்ம டீட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் இன் கேஸ் ஆஃப் கிராஸ் பிரீச் ஆஃப் எனி டியூட்டி ஆர் ஃப்ராடு. அதாவது இப்போ யாராவது ஒருத்தவங்க ஃப்ராடோ இல்லை ஏதோ ஒரு பிரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து டீடில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். பார்ட்னர்ஷிப் மே ஆட் ஆர் டெலிட் எனி ப்ரொவிஷன் அக்கார்டிங் டு த நீட்ஸ் ஆஃப் த ஃபர்ம். அதாவது இதுக்கு மேலேயும் அவங்க மென்ஷன் பண்ணலாம், பட் ஆனால் இது எல்லாமே இருக்கணும். இன்கேஸ் இதில் ஏதாவது கூட அவங்க விட்டுட்டு கூட ஓகே இப்போ நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஸோ இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சா கூட அதை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் பண்ணலாம். அதாவது அவங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். இதில் ஏதாவது அவங்க ஆட் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை டெலீட் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ், அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆக்டிவ் ஆர் அப்டென்சல் பார்ட்னர்ஸ், நாமினல் பார்ட்னர்ஸ், சப் பார்ட்னர், outgoing partners, sleeping or dormant partners, partner in profits only,
இன்கமிங் பார்ட்னர், பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆக்டிவ் ஆர் ஆக்சுவல் அப்ஸ்டென்சிவ் பார்ட்னர் அப்படின்னா இட் இஸ் அ பர்சன் ஹூ ஹாஸ் பிகம் அ பார்ட்னர் பை அன் அக்ரிமெண்ட் அண்ட் ஹூ ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் த கண்டக்ட் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப். அதாவது ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஒரு 12 hours ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்கள தான் நம்ம வந்து ஆக்டிவ் ஆர் அஸ்டென்சிபிள் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீ இஸ் ஆக்ட் அஸ் ஏஜென்ட் ஆஃப் அதர் பார்ட்னர்ஸ் ஃபார் all acts done in ordinary course of business. In the event of his retirement, he must give a public notice in order to avoid himself and liabilities for the acts of other partners done after his retirement. அதாவது இந்த மாதிரி ஒரு 12 hours ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் வந்து திடீர்னு ஃபேர்ம்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும். நான் இந்த ஃபேர்ம்லேருந்து ரிட்டையர் ஆக போகிறேன், அண்ட் தென் எனக்கு என்னென்ன லைபிலிட்டிஸ் இருக்குது, அண்ட் தென் என்னென்ன பார்ட்னர்ஸ் இன்னும் இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணணும். ஸ்லீப்பிங் ஆர் டாமினன்ட் பார்ட்னர் அப்படின்றது யாருன்னா இட் இஸ் அ பர்சன் ஹூ இஸ் அ பார்ட்னர் பை அக்ரிமெண்ட். அதாவது அக்ரிமெண்ட் மூலமாக தான் இவங்களும் என்டர் ஆவாங்க. பட் என்ன நடக்கும்னா ஹூ டஸ் நாட் ஆக்டிவ்லி டேக் பார்ட் இன் அ கண்டக்ட் ஆஃப் அ பிஸ்னஸ். அதாவது அவங்க வந்து ஆக்டிவாக வந்து எந்த பிஸ்னஸும் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 10 lakh கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதோட அவங்க ஒர்க் முடிஞ்சிச்சு. இந்த கேபிட்டல் வச்சு ஒர்க் பண்ணுற பார்ட்னர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும் இங்கேருந்து வரும். ஸோ இவங்கள தான் வந்து ஸ்லீப்பிங் ஆர் டாமினன்ட் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தே ஆர் கால்ட் ஸ்லீப்பிங் ஆர் டாமினன்ட் பார்ட்னர்ஸ். தே ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஆர் லயபிள் டு த தேர்ட் பார்ட்டிஸ் ஃபார் த ஆக்ட்ஸ் ஆஃப் த ஃபர்ம். இவங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து லயபிள். அதாவது இப்போது யாராவது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் யாராவது ஒருத்தவங்க ஃபால் பண்ணிட்டாங்க, இல்லை ஒரு செகண்ட் பர்சன் ஃபால் பண்ணிட்டாங்கன்னா இங்கே பேலன்ஸ் இருக்கிற அந்த 3 பேருமே வந்து லயபிள். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஹவவர் நாட் ரெக்வயர்ட் டு கிவ் பப்ளிக் நோட்டீஸ் ஃபார் த ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் த ஃபர்ம். அதாவது இவர் யாருன்னே யாருக்குமே தெரியாது. அதாவது இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் மெம்பர் மட்டும்தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க வெறும் கேபிட்டல் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு நம்ம வந்து அந்த ஃபர்மில் இருக்கிற எல்லாத்துக்கும் இல்லை ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நாமினல் பார்ட்னர் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஹூ லென்ஸ் ஹிஸ் நேம் டு த ஃபர்ம் without having any real interest. It is called nominal partner. He is not entitled to share the profits of the firm, neither he invests in the firm, nor takes part in the conduct of a business. He is, however, liable to third parties for all acts of the firm. Lend his name to the firm without having any real interest in the firm, not entitled to the share, does not take part in the conduct of a business, liable to third parties for the acts of the business. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாமினல் பார்ட்னர்னா ஒன்றுமே இல்லை. அதாவது அவரோட ஃபேம், அதாவது இவரோட நேம் வந்து ஃபேமுக்கு கொடுத்துருப்பாரு வித்தவுட் ஹேவிங் எனி ரியல் இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் கால்டு ஏ நாமினல் பார்ட்னர். அதாவது ஒரு ஃபேம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமில் வந்து இவருக்குன்னு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது. அதாவது ப்ராஃபிட் எதுவுமே வராது. பட் ஆனால் அந்த ஃபேமுக்காக ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவங்கள தான் வந்து நாமினல் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இவருமே வந்து லைபிலிட்டி டு த தேர்ட் பார்ட்டிஸ் ஃபார் த ஆக்ட்ஸ் ஆஃப் த ஃபர்ம். இவருமே வந்து இப்போ யாராவது ஒருத்தவங்க ஃபால் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாமினல் பார்ட்னருமே வந்து லைபிள் தேர்ட் பார்ட்டிஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் இன் ப்ராஃபிட் ஒன்லி. A partners who entitled to share the profits only without being liable for the losses is known as a partners of profits only, also liable to the third parties acts of the profits only. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க ப்ராஃபிட்ஸ் ஒன்லி அப்படின்னா இப்போ வந்து அதாவது ஃபோர்த் பர்சன் வந்து என்ன வந்து ஒரு 10 lakhs வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மற்ற எல்லாருமே வந்து ரொம்ப கம்மியாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பட் இந்த பர்சன் மட்டும் ஒரு 10 lakhs கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இவர் என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு திடீர்னு லாஸ் வந்துச்சுன்னா யார் பியர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இல்லை சார் லாஸ்லாம் வராது, நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் பெருசாக பண்ணலாம், டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இல்லை எனக்கு லாஸ் வருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வர ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் லாஸ் வந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற 1, 2, 3 நாங்கள் வந்து பியர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான். அதாவது ப்ராஃபிட் வந்தால் உங்களுக்கு, லாஸ் வந்தால் நாங்கள் பியர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் வந்து ப்ராஃபிட்ஸ். பார்ட்னர்ஸ் இன் ப்ராஃபிட்ஸ் ஒன்லி. என்டைட்டில்ட் டு ஷேர் ப்ராஃபிட்ஸ் ஒன்லி, நாட் லைபிள் ஃபார் த லாஸஸ், லைபிள் டு த தேர்ட் பார்ட்டிஸ் ஃபார் ஆக்ட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் ஒன்லி. அதே மாதிரி லைபிள் டு தேர்ட் பார்ட்டிஸ், பட் ஆனால் எந்த எக்ஸ்டென்ட்க்கு தான் ப்ராஃபிட் ஒன்லி, அந்த அளவுக்கு மட்டும்தான்.
அதாவது ஃபேமோட ப்ராஃபிட்டில் இன்கேஸ் ஏதாவது ஃபால்ட் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் ஒரு லைபிள். நெக்ஸ்ட் வந்து இன்கம் ஆஃப் பார்ட்னர்ஸ். A person who is admitted as a partner into an already existing firm with the consent of the existing firm is called incoming partner. Such a partner is not liable for any act of the firm done before his admission as a partner. அதே இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஃபேம் பார்ட்னர்ஷிப் ஃபேம் இருக்குது. இவங்க வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 2019. இப்போது இந்த எக்ஸ் லிமிடெட் வந்து இதில் வந்து 1 2 3 3 மெம்பர் இருக்காங்க. இதே எக்ஸ் லிமிட்டடில் வந்து 4 நாலாவதாக ஒரு மெம்பர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023. இப்போ இன்பிட்வீனில் 2021 இவங்க ஏதோ ஒரு ஃபால்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த நாலாவதாக உள்ள மெம்பர் வந்து லயபிள் கிடையாது. ஸோ அதான் சொல்கிறாங்க இன்கமிங் பார்ட்னர் வந்து நாட் லயபிள் ஃபார் த எனி ஆக்ட் ஆஃப் த ஃபர்ம் டன் பிஃபோர் இட்ஸ் அட்மிஷன். அதாவது பிஃபோர் இவர் அட்மிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃபால்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு இவர் லயபிள் இல்லை. இஃப் 2024 இவர் அட்மிட் அதாவது இவர் அட்மிஷன் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஃபால்ட் நடந்திருக்குன்னா இவங்க 4 பேருமே லயபிள். 1 2 3 4 எல்லாமே வந்து லயபிள் ஆவாங்க. நெக்ஸ்ட் வந்து அவுட் கோயிங் பார்ட்னர். A partner who leaves a firm with the rest of the partners continues to carry on a business is called a retiring or outgoing partner. Such a partner remains liable to third parties for all acts of the firm until public notice is given of his retirement. அதாவது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஃபேம் இருக்குது. இப்போ இந்த தேர்ட் பர்சன் வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போ ரிட்டையர் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். அதாவது இந்த ஃபேமில் அதாவது எக்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஃபேமில் இனிமே நான் பார்ட்னர் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னா ஈவன் தான் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகி 1 year 2 year ஆகியிருந்தாலும் இந்த நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னா இங்கே ஏதாவது ஃபால்ட் நடந்துச்சுன்னா அந்த ஃபேமில் ஃபால்ட் நடந்துச்சுன்னா அந்த தேர்ட் பர்சனும் லயபிள் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட். பார்ட்னர்ஷிப் பை ஹோல்டிங் அவுட் இஸ் நோன் அஸ் அ பார்ட்னர்ஷிப் பை எஸ்டோப்பல். எஸ்டோப்பல் அப்படின்னாலே நம்ம வந்து முன்னாடி ஒரு விஷயம் சொன்னதை நம்மளால டினை பண்ண முடியாது அப்படின்றது தான் வந்து எஸ்டோப்பல் அப்படின்னு சொல்லுவோம். Where a man holds himself out as a partner or allow others to do it, he is then stopped from denying the character he has assumed upon faith which creators may preserve to actor. என்ன சொல்றாங்கன்னா when a person represented himself knowingly permit himself to represent as a partner in a firm when in fact he is not, he is liable like a partner in a firm to anyone who on the faith of such a representation has given credit to the firm. அதாவது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஃபேம் இருக்கு. இதில் வந்து பார்ட்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெம்பர், செகண்ட் மெம்பர், தேர்ட் மெம்பர், ஃபோர்த் மெம்பர் அப்படின்ற ஒரு 4 பேர் இருக்காங்க. திடீர்னு ஒரு ஏ அப்படின்ற ஒரு பர்சன் வந்து வராரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமுக்கு பார்ட்னரே கிடையாது. பட் ஆனால் அந்த ஃபேமில் சும்மா வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க 4 பேத்துக்குமே தெரிஞ்சவங்க. இவங்க உட்காந்துருக்காரு. இவர் வந்து ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய பர்சன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ இப்போ வந்து பி அப்படின்ற ஒரு பர்சன் இந்த ஃபேமுக்கு வராரு. திடீர்னு ஏவை பார்த்துட்டு பேசுகிறாரு. சார் இந்த ஃபேமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இந்த ஃபேமில் தான் பார்ட்னராக இருக்கேன் அப்படின்னு இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. ஸோ அதை நம்பி இந்த பி அப்படின்ற ஒரு பர்சன் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு ஏதாவது ஒரு கிரெடிட் இல்லை லோன் இல்லை வேறு ஏதாவது அவங்க கூட்ஸ் சப்ளை பண்ணுறது ஏதாவது அவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு யாரெல்லாம் லைபிள்னா 1 2 3 4 மட்டும் இல்லாமல் இந்த ஏவும் லைபிள். டோட்டலாக இவங்க எல்லாமே லைபிள். அதான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொன்னதுக்கப்புறம் அதை டினை பண்ண முடியாது. அதுதான் வந்து பை எஸ்டோப்பல். வேர் அ மேன் ஹோல்ஸ் ஹிம்செல்ஃப் அவுட் அஸ் அ பார்ட்னர் ஆர் அலவ் அதர்ஸ் டு டூ இட். இப்போ இவர் சொல்லலைனாலும் இவங்க சொல்கிறத இவர் கேட்டுட்ருக்காரு அப்படின்னா அதாவது இப்போது இந்த ஒரு பர்சன் இப்போ 4 பர்சன் வந்து இந்த பி கிட்ட சொல்கிறாரு இந்த ஏ வந்து எங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒரு பார்ட்னர் தான், நீங்கள் வந்து எங்களுக்காக
நம்பி லோன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு, இவர் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி சைலண்ட்டாக இருந்தார் அப்படின்னா, ஸோ அதுதான் வந்து allow others to do it. He is then stopped from denying the character he is assumed and upon the faith which the creditors may reserve to act at. இப்போ வந்து இவர் வந்து ஒரு குட், அதாவது ஒரு குட் ஃபெய்த்தில் ஓகே இந்த பர்சனே வந்து பார்ட்னராக இருக்காங்கன்னா இந்த ஃபர்ம் வந்து ரொம்ப நல்ல ஃபர்மாக இருக்கும், நம்ம வந்து லோன் கொடுக்கலாம் இல்லை கூட்ஸை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சப்ளை பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இவரும் அந்த இதுக்கு லயபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்ட்னர்ஸ் பை ஹோல்டிங் அவுட். எக்ஸாம்பிள், X and Y are partners in a partnership firm. X introduced A as a manager as his partner to Z. A remains silent. Z trader, believing A as a partner, supplied 100 TV sets on the firm on credit. After expiry of credit period, S does not get amount of TV sets sold of the partnership firm. Z filed suit against X and A for the recovery of a price. Here is given a case. A, the manager, also liable for the price because he becomes a partner by holding out அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ் ஒய் அப்படின்ற ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இதில் எக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ட்ரடியூஸ்ட் ஏ மேனேஜர் ஆஃப் ஹிஸ் பார்ட்னர் டு இசட். அதாவது எக்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏ வந்து என்னோட பார்ட்னர் தான் அப்படின்னு யாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இசட்டுக்கு. இசட் வந்து டிவி செல்லர் கிரெடிட்டில். ஸோ இவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் மாதிரி இவங்க வந்து காட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து இதை நம்பி ஏவும் வந்து பார்ட்னர் தான் அப்படின்னு ஏவை நம்பி இசட் வந்து என்ன தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 டிவி வந்து தராங்க. இப்போது கிரெடிட்டில் கொடுத்து கிரெடிட் பீரியடே முடிஞ்சிச்சு. பட் ஆனால் இசட்க்கு வந்து அமௌண்ட்டே தர மாட்டேன்றாங்க, பேமெண்ட் வந்து பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ வந்து இசட் வந்து கேஸ் போடுறாரு. கேஸ் போட்டால் இவங்க 3 பேருமே லயபிள். ஸோ ஏ வந்து டினை பண்ண முடியாது, நான் அந்த பார்ட்னர்ஷிப் டீட்டில் வந்து இவங்க 2 பேரும் தான் வந்து பார்ட்னராக இருக்காங்க, நான் பார்ட்னரே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவர் வந்து என்ன சொல்கிறோன்னா பார்ட்னர் பிகம் பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட். இவர் எப்படி பார்ட்னர் ஆனார்னா பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட். ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமாக தான் வந்தார். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை டினை பண்ண முடியாது. So a partnership firm consists of P, Q, R and S. S retires from the firm without giving public notice and his name continues to be used in the letterheads. Here S is liable as a partner by holding up to creditors who have lent out on the good faith of he being a partnership. அதாவது இப்போ say for example, இப்போ P, Q, R, S அப்படின்ற ஒரு மெம்பர்ஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் இருக்காங்க. இதில் வந்து எஸ் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. பட் ஆனால் ரிட்டையர்ட் ஆகிட்டு அவர் வந்து பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கல. அண்ட் தென் லெட்டர் ஹெட்ஸ்னால் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட பில்லில் வந்து யார் யார் பார்ட்னர் அவங்களோட நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுலேயும் அவரோட நேம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததும் வேற ஒரு பர்சன் வந்து கிரெடிட்டில் வந்து அந்த ஃபர்முக்கு வந்து கூட்ஸோ இல்லை ஏதோ வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இப்போது அந்த பர்சன் வந்து அந்த கூட்ஸ் வந்து ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா இவங்க எல்லார் மேலேயுமே வந்து கேஸ் போடலாம். அதில் வந்து பிக்யூஆர்எஸ் எல்லாமே வந்து லைபிள். ஈவன் தோ எஸ் வந்து ரிட்டையர்ட் ஆகியிருந்தாலும் அவர் வந்து பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கல, அண்ட் தென் லெட்டர் ஹெட்ஸில் அவரோட நேம் இருக்குன்றதுனால ஹீ இஸ் ஆல்சோ லைபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட யூனிட் 1 முடிஞ்சிச்சு பார்ட்னர்ஷிப்பில். நெக்ஸ்ட் வந்து யூனிட் நம்பர் 2 பார்க்கலாம்.